بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسوله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாக இன்றைய அமர்வை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய அமர்வின் தலைப்பு ஷபே பராத், பராத் இரவின் சிறப்புகள். உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்ன தாருல் ஹுதால ஷபே பராத்தின் சிறப்புகள் என்று ஒரு தலைப்பா என்பதாக சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம், ஆச்சரியம் இருக்கலாம். கண்டிப்பாக நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு இந்த தலைப்பு. காரணம், அந்த அளவிற்கு இன்று மக்களுக்கு மத்தியிலே இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. சர்ச்சைக்கு என்ன காரணம்? இன்று பொதுவாக மக்கள் காலம் காலமாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக, இப்படி கூட சொல்லலாம் பல 100 ஆண்டுகளாக இந்த ஷபே பராத்திற்கு, இந்த பராத் இரவுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து மிக சிறப்பாக மிகப்பெரிய விமர்சையாக இதை கொண்டாடி வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த இரவுக்கு ஷபே பராத், ஃபார்சியிலே ஷப் என்றால் இரவு, பராத் என்பது அரபி வாசகம் பராஅத்துன். சூரா தௌபாவுடைய ஆரம்பத்தில் கூட வந்திருக்கும் பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி. பராஅத்துன் என்றால் நீங்கி விடுதல், விடுதலையாகி விடுதல், விலகி கொள்ளுதல் என்று பெயர். அதாவது நரகத்தை விட்டு விலகுதல், நரகத்தை விட்டு பாதுகாப்பு, நரகத்திலிருந்து தூரமாகுதல் என்ற அர்த்தத்திலே ஷாபான் மாதத்தின் பிறை 15 இரவுக்கு ஷபே பராத் என்பதாக சொல்லப்படுகிறது. சரி, இப்படி ஒரு வாசகம் அரபியிலே இரவுக்கு லைலத்துன் என்று சொல்லப்படும். லைலத்துல் பராஅத்தி என்பதாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ, ஒரு பலவீனமான ஹதீஸில் கூட லைலத்துல் பராஅத்தி என்று ஒரு வார்த்தை இருக்கிறதா என்றால், ஒரு பொய்யான ஹதீஸிலாவது இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதா என்றால் அறவே இல்லை. இவர்கள் என்னென்ன ஹதீஸுகளை முன்வைக்கிறார்களோ அந்த எல்லா ஹதீஸுகளிலும் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய பாதியின் இரவு என்றுதான் வருகிறது. இந்த ஷபே பராத்தை பற்றி பேசக்கூடிய பேச்சாளர்கள், அழைப்பாளர்கள், இமாம்கள் முன்வைக்கக்கூடிய அத்தனை ஹதீஸுகளிலும் வரக்கூடிய அரபி பதம் என்ன? லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான். ஷஅபானுடைய நிஸ்ஃப் என்று சொன்னால் சமபாதி, சமபாதியின் இரவு என்றுதான் இது குறித்து பேசப்படுகின்ற செய்திகள், அறிவிப்புகள் அனைத்திலும் காணப்படுகின்றன. இங்கே ஒரு சாதாரண ஒரு கேள்வியை நாம் முன்வைக்க ஆசைப்படுகிறோம். ஷஅபான் மாதத்தின் சரி பாதியினுடைய இரவு என்றால் ஷஅபான் மாதம் முடிவதற்கு முன்பு சமமாக பாதியாக நீங்கள் எப்படி ஆக்க முடியும்? ஷஅபான் மாதம் 30 முடிந்தால்தான் 15 இரவு என்பது சரியாகும், இல்லையா? ஷஅபான் மாதம் 29 முடிந்தால் நிஸ்ஃபுடைய இரவு என்பது எது? 14 என்று சொல்ல முடியாது, 14.5 என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகவே ஹதீஸின் வார்த்தையை கவனிக்கும் போதே
இது ரசூலுல்லாஹுடைய வார்த்தை இல்லை, பின்னால் வந்தவர்களால் உருவாக்கப்பட்ட புனையப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட வார்த்தை என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை முரண்பாடற்றது. அவர்களுடைய வார்த்தை முதாபிகுன் லில் வாக்கிஅ, யதார்த்தத்திற்கு தோதுவாக ஒத்து போகக்கூடிய ஒரு வார்த்தையாகவே இருக்கும். பல ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம். அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளுடைய அல்லது ஒரு இரவுடைய சிறப்பை பற்றி சொல்வதாக இருந்தால் அந்த நாளை அந்த இரவை குறிப்பிட்டு சொல்வார்கள். உதாரணமாக ஆஷூரா நோன்பு, முஹர்ரம் மாதத்தின் பிறை 10, அங்கே குறிப்பு இருக்கும். ஆஷூரா, ஆஷூர் என்பது ஆஷாரத்துன், 10 என்ற வார்த்தையிலிருந்து 10வது என்பதற்கு எடுக்கப்படக்கூடிய ஆஷூர். அதுபோன்று அரஃபாவுடைய நோன்பு என்று சொன்னால் பிறை 9, துல்ஹஜ் மாதத்தின் பிறை 9 என்று அங்கே குறிப்பு இருக்கும். அதுபோன்று ஐயாமுல் பீத், ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறை 13, 14, 15 என்று அங்கே குறிப்பு இருக்கும். நாள்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கும். இங்கே இவர்கள் பில்டப் செய்வதை போன்று, ஒரு இமேஜை உருவாக்குவதை போன்று, இந்த ஷாபான் மாதத்தின் பிறை 15க்கு இப்படி ஒரு சிறப்பு. எந்த அளவிற்கு? லைலத்துல் கத்ருக்கு இல்லாத அளவிற்கு. எப்படி மக்களுக்கு மத்தியிலே செய்திகளை இட்டுக்கட்டி வைத்திருக்கிறார்கள் என்றால், இந்த இரவின் சிறப்புகளுக்கு முன்னால் லைலத்துல் கத்ர் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடுகிறது. இவர்கள் பராத் இரவுக்கு, நம்ம முதல்ல பராத் இரவுங்கிறத ஏற்றுக்கலாம், அதான் பிரச்சனையே. அவங்களுடைய வார்த்தையின்படி அவங்க பிறை 15க்கு பராத் இரவுன்னு பேர் வச்சு வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அதை வைத்து உங்களுக்கு சொல்கிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய பராத் இரவுக்கு அவர்கள் அடுக்கக்கூடிய அந்த சிறப்புகளுக்கு முன்னால் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு சொல்லப்பட்ட சிறப்புகள் ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு செய்திருப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த பராத் என்ற வார்த்தை அறவே ஹதீஸுகளிலே இல்லை. இந்த இரவுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குமே, ஆனால் ஹதீஸில் எங்கேயாவது ஷாபான் மாதத்தின் பிறை 15 அல்லது பிறை 14 என்பதாக அந்த நாளை பற்றிய குறிப்பு கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கும். அப்படி அந்த நாளை பற்றிய நிர்ணயம் இல்லாமல் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபானுடைய நிஸ்ஃபுடைய இரவு, ஷாபானுடைய சரி பாதியின் இரவு என்று சொல்லப்பட்டிருப்பது, அந்த மாதமே முடிவதற்கு முன்பு பாதி என்று எதை நிர்ணயம் செய்வது? நாம் நம்முடைய அஹ்லுசுன்னா வல் ஜமாஅவுடைய அமலின்படி ஒரு மாதம் முடியும் போதுதான் அந்த மாதம் 29 30 என்பதை நாம் நிர்ணயம் செய்வோம். ஒன்று அடுத்த மாதத்தின் பிறையை பார்த்து, அல்லது அடுத்த மாதத்தின் பிறை தெரியவில்லை என்றால் மாதத்தை 30 பூர்த்தி செய்வது கொண்டு. இப்ப இரண்டுமே இங்கு நிகழாமல் இருக்கும்போது அந்த நிஸ்ஃபு என்பதை நீங்கள் 15 நிர்ணயம் செய்ததே இது ஹதீஸுக்கு முரணான ஒன்று. ஹதீஸ் என்று ஒன்று இருக்குமே ஆனால், ஹதீஸ் என்று ஒன்று இருக்குமே ஆனால் ஹதீஸுக்கே முரணானது. அப்ப நீங்க 14க்கும் கொண்டாடணும், 15க்கும் கொண்டாடணும். ஏன் 29 முடிஞ்சிருச்சுன்னா 14, அங்க கூட 14 வராது. ஏன்னா 14 என்பது 28 பாதி தான். 14 போய் நிக்கணும். 30 முடிஞ்சா 15. ஆகவே இப்படி இந்த வார்த்தையை கொண்டே இப்படிப்பட்ட ஒரு, அதாவது அமலும் இல்லை இஸ்லாமிலே, இப்படி ஒரு ஹதீஸும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஹதீஸினுடைய வார்த்தைகளை வைத்தும் ஒரு ஹதீஸ் புனையப்பட்ட ஹதீஸா என்பதை முடிவு செய்வார்கள். இப்ப 2 விஷயங்களை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஒன்று, இப்படி ஒரு இரவு இருந்தால், லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இப்படி ஒரு இரவு இருக்கிறதா, அந்த இரவுக்கென்று தனி சிறப்புகள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா, இது ஒரு கேள்வி.
இரண்டாவது கேள்வி, அந்த இரவில் விசேஷமான அமல்கள் இபாதத்துகள் இருக்கின்றனவா? இது இரண்டாவது கேள்வி. ஒரு கேள்வி என்ன, இந்த லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான் அவர்கள் சொல்வதை போல பராத் இரவுன்னு நம்ம சொல்லலை, பிறை 15 இரவு என்று நம்ம சொல்லலை. அவங்க புனைந்திருக்கக்கூடிய பொய்யாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையை வைத்து லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானின் நிஸ்ஃபுடைய இரவு, இந்த நிஸ்ஃபுடைய இரவு பாதியின் இரவுக்கு ஏதாவது சிறப்புகள் இருக்கிறதா? இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, அந்த இரவில் ஏதாவது விசேஷமான அமல்கள் இருக்கின்றனவா? ரசூலுல்லாஹுவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோ செய்திருக்கிறார்களா? இது இரண்டாவது கேள்வி. இந்த இரண்டாவது கேள்வியை பொறுத்தவரை யாரெல்லாம் ஷாபான் மாதத்தின் இந்த நிஸ்ஃபுடைய இரவில் அமல்கள் செய்கிறார்களோ, விசேஷமாக சிறப்பித்து அந்த அமலில் அந்த நாளில் அந்த இரவில் முக்கியத்துவத்தோடு சில அமல்களை குறிப்பிட்டு செய்கிறார்களோ, அவர்களும் மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்ட செய்தி, நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் பொய்யான ஹதீஸின் அடிப்படையிலும் பலவீனமான செய்திகளின் அடிப்படையிலும் அமைந்தவை என்று. அப்ப அவர்களே அதை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் பொய்யான ஹதீஸுகள் பலவீனமான ஹதீஸுகளின் அடிப்படையில் அமைந்தவை என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதை பற்றி நம்ம ரொம்ப விமர்சனமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? எந்த ஒரு அமலை அதை செய்பவரே நான் இந்த அமலை பொய்யான ஹதீஸின் அடிப்படையில் செய்கிறேன், பலவீனமான ஹதீஸின் அடிப்படையில் செய்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு விட்டாரோ அதுவே அவருக்கு மறுப்பாக ஆகிவிடுகிறது. பலவீனமான ஹதீஸுகளின் அடிப்படையிலும் பொய்யான ஹதீஸுகளின் அடிப்படையிலும் எந்த ஒரு அமலையும் செய்யக்கூடாது என்பதுதான் முஹத்திஸ்கள், ஹதீஸ்கலை அறிஞர்கள், ஃபிக்ஹ் என்ற சட்டக்கலை வல்லுநர்களுடைய யோகோபித்த முடிவாகும். இங்கே சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஒரு சில அறிஞர்களுடைய கூற்றை. அந்த சில அறிஞர்களுடைய கூற்று என்ன? யஜூசு ரிவாயத்துல் ஹதீஸில் லஈஃபி ஃபீ ஃபதாயிலில் அமால், அமல்களின் சிறப்புகளை விவரிக்கின்ற போது பலவீனமான ஹதீஸுகளை சொல்லலாம். கவனியுங்கள், அமல்களின் சிறப்புகளை சொல்லும்போது பலவீனமான ஹதீஸுகளை அறிவிக்கலாம் என்று சில அறிஞர்கள் சொல்லி இருப்பதை இந்த மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆகவே இவர்கள் எப்படி விளங்கி கொண்டார்கள்? பலவீனமான ஹதீஸுகளை வைத்து நஃபிலான அமல்களை செய்யலாம், உபரியான அமல்களை செய்யலாம். ஃபர்லான வணக்கங்களுக்குத்தான் சஹீஹான ஹதீஸ் இருக்க வேண்டும், வாஜிபான அமல்களுக்குத்தான் சஹீஹான ஹதீஸுகள் இருக்க வேண்டும், சுன்னத்தான அமல்களுக்குத்தான் சஹீஹான ஹதீஸுகள் இருக்க வேண்டும், நஃபிலான அமல்களுக்கு பலவீனமான ஹதீஸுகளே போதுமானது என்பதாக தவறாக விளங்கிக் கொண்டார்கள். கவனியுங்கள், அந்த அறிஞர்கள் அமல்களின் சிறப்புகளின் விஷயத்தில் பலவீனமான ஹதீஸுகளை அறிவிக்கலாம் என்று சொன்னார்கள் அல்லவா சில அறிஞர்கள். அவர்களுடைய கருத்து என்ன? அவர்கள் சொன்ன அந்த வாக்கியத்தின் நோக்கம் என்ன? ஒரு அமல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மிக தெளிவாக ஆதாரத்தோடு உறுதியாகிவிட்டால், எப்படி 5 நேர தொழுகை, வித்ருடைய தொழுகை, ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் இருக்கக்கூடிய சுன்னத்துகள், இப்படி ஒரு அமல் சஹீஹான ஹதீஸிலிருந்து முடிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த அமலின் சிறப்புகளை சொல்லும்போது பல சஹீஹான ஹதீஸுகளையும் நாம் சொல்கிறோம். அத்தோடு சில ஹதீஸுகள் பலவீனமாக இருக்குமானால் அந்த சில ஹதீஸுகளில் மேற்கூறப்பட்ட அமல்களுடைய சிறப்புகள் இருக்குமானால் துணையாக அந்த ஹதீஸுகளையும் சொல்லலாம். உதாரணமாக 5 நேர தொழுகையினுடைய சிறப்புகளை ஒருத்தர் பயான் செய்கிறார். அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸுகளை எல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது
ஒரு சில பலவீனமான ஹதீஸுகளையும் அந்த 5 நேர தொழுகையின் சிறப்பை, அதாவது 5 நேர தொழுகையின் சிறப்பை உள்ளடங்கிய சில பலவீனமான ஹதீஸுகளையும் சொல்றார். இப்படியும் சில ஹதீஸுகள்ல வந்திருக்கு என்பதா. அதுவும் அந்த பலவீனமான அறிவிப்புகள் மிக பலவீனம் என்ற தரத்திற்கு போய் இருக்கக்கூடாது. ஹஃபீஃபு துஃபி, சாதாரண ஒரு பலவீனம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உறுதியாகிவிட்ட அமல்களின் சிறப்புகளை சொல்லும்போது அந்த பலவீனமான ஹதீஸுகளை கொண்டு வரலாம் என்று அந்த சிலர் சொன்னார்கள். அப்ப அவர்கள் சொன்னதில் 2 விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, புதிதாக ஒரு அமலை செய்வதற்கு பலவீனமான ஹதீஸுகள் அறவே பயன்படுத்தப்பட முடியாது. புரியுதுங்களா? புதிதாக ஒரு அமலை செய்வதற்கு பலவீனமான ஹதீஸுகளை அறவே கொண்டு வரக்கூடாது. இந்த விஷயத்தை அதிலிருந்து நாம் விளங்குகிறோம். ஏற்கனவே உறுதியாகிவிட்டார் அமல்கள், 5 நேர தொழுகை, வித்ர் வாஜிபு, தொழுகையின் முன்பின் சுன்னத்துகள், துஹாவுடைய தொழுகை, இவ்வாறு இப்படி ஏற்கனவே உறுதியாகிவிட்ட அமல்களின் சிறப்புகளை சொல்லும் போதுதான் பயன்படுத்தலாமே தவிர பலவீனமான ஒரு ஹதீஸை வைத்து ஒரு புதிதாக நஃபிலான அமலையே உருவாக்கலாமா என்றால் அறவே உருவாக்க முடியாது, உருவாக்க கூடாது. எப்படி பலவீனமான ஹதீஸுகளை வைத்து ஃபர்லான அமல்களை உருவாக்க முடியாதோ அது போன்றுதான் நஃபிலான அமல்களையும் பலவீனமான ஹதீஸுகளின் அடிப்படையில் உருவாக்க முடியாது, உருவாக்க கூடாது. இரண்டாவது, உறுதியான அமல்கள், ஃபர்துகளோ வாஜிபுகளோ, அந்த அமல்களின் சிறப்புகளை சொல்லும்போது பலவீனமான ஹதீஸுகளை கொண்டு வரலாம் என்று சொன்னவர்கள் அதுவும் குறைந்த அளவு பலவீனம் உள்ள ஹதீஸுகளைத்தான் சொல்வார்களே தவிர மிக மோசமாக பலவீனம் அடைந்த ஹதீஸுகளை கொண்டு வரக்கூடாது என்பதுதான் அந்த சிலருடைய முடிவு. இங்கே இந்த லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான், அதாவது இவர்களுடைய கருத்தின்படி பராத் இரவு, இந்த பராத் இரவை கொண்டாடுபவர்கள், இந்த பராத் இரவில் அமல் செய்பவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன? ஒன்று, பலவீனம் மட்டுமல்ல, மிக மோசமாக பலவீனம் அடைந்த ஹதீஸுகளை வைத்து இந்த இரவுக்கென்று அமல்களை உருவாக்குகின்றார்கள். புரிகிறதா? ஒன்று. இரண்டாவது, மிக மோசமான ஹதீஸுகளை வைத்து அமல்களை உருவாக்குகின்றார்கள். இந்த இரவனுடைய சிறப்புகளோ அல்லது இந்த இரவனுடைய அமல்களோ எந்த ஒரு சஹீஹான ஹதீஸிலும் வராமல் இருக்கின்ற அந்த கட்டத்தில் இந்த இரவையும் இந்த இரவின் சிறப்பையும் முற்றிலும் பொய்யான அல்லது மிக பலவீனமான ஹதீஸுகளை வைத்து உருவாக்கி கொண்டு நாங்கள் அமல்களின் சிறப்பின் விஷயத்தில் தானே பலவீனமான ஹதீஸுகளை எடுத்துக்கொள்கிறோம், இதில் என்ன தவறு இருக்கிறது என்று மக்களுக்கு ஒரு மாயையை ஏற்படுத்துகின்றார்கள். இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய மாயை என்ன? நஃபிலான அமல்களுடைய சிறப்புகள் விஷயத்தில் தானே நாங்கள் பலவீனமான ஹதீஸுகளை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்களே, அது மிகப்பெரிய தவறு. சில அறிஞர்களிடத்தில் இன்று பேசிய போது அவர்களுடைய அந்த வாதம் இப்படித்தான் அமைந்திருந்தது. அதற்குத்தான் இங்கே நாம் முதலிலே பதில் சொல்லிவிடுகிறோம். நீங்கள் அமல்களின் சிறப்பின் விஷயத்திலே இந்த ஹதீஸுகளை கொண்டு வரவில்லை, ஒரு அமலை புதிதாக உருவாக்குகின்ற விஷயத்திலே ஹதீஸுகளை கொண்டு வருகிறீர்கள். ஷாபான் மாதத்தின் நிஸ்ஃபுக்கு அமல்கள் இருக்கிறதா இல்லையா? நீங்கள் அமல்கள் இருக்கிறது என்று சஹீஹான ஹதீஸை கொண்டு முடிவு செய்யுங்கள். அதற்கு பிறகு அந்த அமல்களுடைய சிறப்புகளை பலவீனமான ஹதீஸுகளை கொண்டு நிரூபியுங்கள். எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. புரியுதா மௌலானா? மௌலானா உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஷாபான் மாதத்தினுடைய நிஸ்ஃபுடைய இரவுக்கு அமல் என்று ஒன்று இருக்கிறது. ஏதாவது ஒரு அமல், 2 ரக்காத்து நஃபிலை வைத்துக் கொள்ளுங்க. இவங்க சொல்ற மாதிரி 1000 குல் வல்லாஹு அஹது, 100 ஆயத்துல் குர்சி, இத்தனை பல்டி, அதெல்லாம் இல்லை. வெறும் 2 ரக்காத்தையே
லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷாபானுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமா 2 ரக்காத் நஃபில் தொழுதாங்க, தொழுவ சொன்னாங்க என்று ஒரே ஒரு சஹீஹான ஹதீஸை வச்சு முதல்ல நிரூபிச்சிருங்க. எங்களுக்கு சஹீஹான ஹதீஸை வச்சு அமலை நிரூபிச்சாலே போதும், எங்களுக்கு சிறப்பை சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்? ஒட்டுமொத்த சுன்னத்துகளுக்கு என்ன சிறப்பு இருக்குது அது இதுக்கு கிடைக்க போகுது. இதுக்குன்னு தனியா சிறப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. இப்ப எத்தனையோ பேர் நம்ம ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு முன்னாடியும் பின்னாடியும் சுன்னத்துகளை தொழுகிறோம், சிறப்புகளை தெரிஞ்சா தொழுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்பது உறுதி, தொழுகிறோம். அதுவே நமக்கு சிறப்புக்கு போதுமானது, மறுமையில நன்மைக்கு நமக்கு போதுமானது. அதுக்கென்று விசேஷமா சிறப்பு நமக்கு அறியப்பட்டிருந்தாலும் சரி அறியப்படவில்லை என்றாலும் சரி. இப்ப லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபானில் விசேஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் வாழ்நாளில், அல்லது சஹாபாக்களை தொழச் சொன்னார்கள் என்பதற்கு ஒரு சஹீஹான ஹதீஸை காட்டிடுங்க, நம்ம பிரச்சனையை முடிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நீங்க அதனுடைய சிறப்புகளுக்கு நீங்க எந்த ஹதீஸை கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன எங்களுக்கு தேவையே இல்லை. அப்ப இந்த இரவுக்கு என்று தனி அமல்களை ஒரு சஹீஹான ஹதீஸை வைத்து உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற போது நீங்க நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை அள்ளி போடுறதுல எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளும் ஒன்று பொய்யாக அல்லது பலவீனமாக இருக்கும்போது, ஏன் அஹ்லு சுன்னாவுடைய முடிவு என்ன? எந்த ஒரு அமலை செய்தாலும் அதற்கு சஹீஹான ஹதீஸ் இருக்க வேண்டும். அந்த அமலுடைய சிறப்பை சொல்வதில் வேண்டுமானால் நீங்கள் குறைந்த பலவீனமான ஹதீஸுகளை பயன்படுத்துவதில் தவறு இல்லை என்பது சில அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கலாம். அதை நாம் விமர்சனம் செய்ய வரவில்லை, புரிகிறதா? ஆனால் சஹீஹான ஹதீஸிலே இல்லாத ஒரு அமலை ஒரு பலவீனமான ஹதீஸை கொண்டு, அதுவும் பலவீனத்தில் உச்சத்தை எட்டிய, பலவீனத்தில் இறுதியை எட்டிய மோசமான ஒரு பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல்களை எப்படி நீங்கள் உருவாக்க முடியும்? இப்ப இதோ ஒரு ஹதீஸ் இருக்கு, அதோ ஒரு ஹதீஸ் இருக்கு, அங்க ஒரு ஹதீஸ் இருக்கு, இங்க ஒரு ஹதீஸ் இருக்கு, இத்தனை புத்தகத்துல ஹதீஸ் இருக்குது. இருக்கட்டும், இந்த எல்லா ஹதீஸுகளும் மிக பலவீனமாக இருக்கும்போது எல்லா பலவீனமும் சேர்ந்தா பலவீனமாகத்தான் ஆகுமே தவிர பலம் உள்ளதாக எப்படி ஆகும்? இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனார், இந்த கிதாபுல இருக்கு, அந்த கிதாபுல இருக்கு, அந்த கிதாபுல இருக்கு, அந்த கிதாபுல அடுக்கிக்கிட்டே வர்றார். இருக்கட்டும், அந்த கிதாபுடைய ஆசிரியர்களே நாங்க சொல்லக்கூடிய இந்த செய்தியெல்லாம் பலவீனமானது பொய்யானதுன்னு அவங்களே சான்று வழங்கி இருக்கும் போது கிதாபிலே ஒரு விஷயம் எழுதப்பட்டு விட்டால் மட்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செய்தி ஆயிடுமா? எழுதப்பட்ட செய்தி சரியான செய்தி என்று சான்று சொல்லப்பட்டால் தான் அது அமலுக்குள்ள செய்தியாக இருக்குமே தவிர எழுதப்பட்ட செய்தி பொய்யான செய்தி, மறுக்கப்பட வேண்டிய செய்தி என்று முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு எழுதப்பட்டதை வைத்து மட்டும் ஒருத்தர் அமல் செய்தார் என்றால், அப்படி பார்த்தீர்கள் என்றால் மனிதன் காஃபிராகவே ஆகிவிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவ்வளவு பொய்யான செய்திகள் உங்களுக்கு பல தகவல்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஏன் அறிஞர்கள் ஹதீஸ் சஹீஹ் என்று பிரிக்கிறார்கள், ஹதீஸ் லஈஃப், ஹதீஸ் மௌது என்று ஏன் பிரிக்கிறார்கள்? பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். புரியுதா உங்களுக்கு? சஹீஹான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ், பலவீனத்தில் 2 பலவீனம், குறைந்த அளவு பலவீனம், மோசமான பலவீனம், மூன்றாவது பொய்யான ஹதீஸ். இப்படி பிரிக்க வேண்டிய அவசியமே என்ன? அமல்களை பாதுகாப்பதற்காகத்தான். நம்முடைய அமல்கள் சஹீஹான ஹதீஸின்படி அமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே நமது அறிஞர்கள் அறிவிப்பாளர்களை வைத்து அடையாளம் காட்டுகிறார்கள். இது பலவீனமான ஹதீஸ், இது பொய்யான ஹதீஸ். ஒரு ஹதீஸ் சஹீஹாகுவதற்கு அறிவிப்பாளர் அவசியம். அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் ஹதீஸ் சஹீஹ். அறிவிப்பாளர் நினைவாற்றலிலே அல்லது வேறு விஷயங்களிலே பலவீனமானவராக இருந்தால் ஹதீஸ் லஈஃப். அறிவிப்பாளர் பொய் பேசுபவர் என்று அறியப்பட்டவராக இருந்தால் அந்த ஹதீஸ் மௌது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக ஆகிவிடும். ஆகவே ஒரு ஹதீஸ் பலவீனமாக இருக்கும்போது அந்த ஹதீஸ் எத்தனை 100 புத்தகங்களிலே எடுத்து எழுதப்பட்டிருந்தாலும் சரி
அது எந்த மூல சோர்ஸிலிருந்து வருகிறதோ அந்த சோர்ஸ் பலவீனமானது என்று உறுதி செய்யப்பட்டு விட்டால் அதற்கு பின்பு அதே சோர்ஸின் அடிப்படையில் எத்தனை 100 புத்தகங்களிலே அது எழுதப்பட்டிருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான பேர் அதை பயான்களிலே சொன்னாலும் சரி, அந்த செய்தி பலவீனமாகத்தான் இருக்குமே தவிர லட்சக்கணக்கான பேர் எடுத்து சொல்வதால் அது பலமுள்ளதாக ஆகிவிடாது. இந்த விஷயத்தை அடிப்படை எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்களா? ஏன்னா இதை புரிஞ்சாதான் அடுத்து நம்ம உள்ள போக முடியும். அப்ப இந்த இரவுக்கு என்று அமல்கள் உள்ளதாக, இந்த இரவை சிறப்பித்து அமல் செய்யக்கூடியவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய இந்த அமல்கள் எல்லாம் பொய்யான ஹதீசுகளின் அடிப்படையிலும் மிக மோசமான முறையில் பலவீனம் அடைந்த ஹதீசுகளின் அடிப்படையிலும் தான் நாங்கள் செய்கிறோம் என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். எனவே நம்ம அதை பற்றி உள்ளார போய் பிரச்சனை பண்ண தேவையில்லை. நாம் அவர்களுக்கு இந்த விளக்கத்தை மட்டும் கொடுப்போம். இப்படி நீங்கள் எந்த ஹதீசுகளை பொய் என்றே ஏற்றுக்கொண்டீர்களோ, எந்த ஹதீசுகளை மிக பலவீனமானவை என்று ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த அடிப்படையில் நீங்கள் அமல் செய்கிறது தவறு. ஒரு முஸ்லிமுடைய அமல் சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் தான் அமைந்திருக்க வேண்டும். அதை மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு விளக்குவோம். சரியா? அதுக்கு பிறகு நம்ம அதிகப்படியான விளக்கம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப இரண்டாவது விஷயத்துக்கு வர்றோம். இரண்டாவது விஷயம் என்ன? சரி, இந்த இரவுக்கென்று தனி அமல்கள் இல்லை, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவர்கள் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. இந்த இரவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதா சில ஹதீசுகள் இருக்கா இல்லையா? அது சில நல்ல நூல்களில் கூட பதிவு செய்யப்பட்டிருக்குதா இல்லையா? அதை பற்றி சிலர் பரவாயில்லை, சரியா இருக்கலாம் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? அந்த சிறப்புகளை வைத்து, அந்த இரவுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு, அது என்னென்ன சிறப்புங்கிறது நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டு வருவோம். அப்படி சிறப்பு இருக்கும்போது அமல் செஞ்சா என்ன தப்பா? கேள்வி புரியுதா? புரியல? என்ன புரியல? ஒரு சில ஹதீசுகள் சில நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? அந்த ஹதீசுகளை பற்றி சில அறிஞர்கள் இது ஹசனான ஹதீஸா இருக்கலாம், இது பல வகையில் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுது, இந்த ஹதீஸுடைய பல வகைகளை பார்க்கும்போது இந்த ஹதீஸுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு அடிப்படை ஏதோ இருக்குன்னு ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செய்யலாம் என்று சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கவனிக்கிறியா? அப்ப இந்த இரவுக்குன்னு ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது என்று அந்த ஹதீசுகளை ஒட்டு மொத்தமா அது கொஞ்சம் கொஞ்சம் பலவீனமோ கூடுதல் பலவீனமோ வச்சு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சில சிறப்புகள் இந்த ஹதீஸுக்கு இருக்கு என்பதை சில அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கல்ல. அப்ப அந்த அடிப்படையில் இந்த இரவுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கத்தானே செய்யுது. அப்ப ஏன் அமல் செஞ்சா தப்பா? புரிஞ்சுச்சா? இப்ப புரியுதா? ஆக இந்த ரெண்டு கேள்வியை அவங்க கொண்டு வராங்க. ஒரு கேள்வி என்ன? இந்த இரவுக்கு சில சிறப்புகள் இருக்கு என்பதை வந்திருக்கக்கூடிய ஹதீசுகளை சில அறிஞர்கள் சரி கண்டிருக்கிறாங்களே, அதாவது சஹீஹ் என்ற தரத்துக்கு கொண்டு போகாட்டியும் கூட ஹசன், சஹீஹுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள ஹசன், அழகான ஹதீஸு என்ற தரத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்களே. அப்ப அப்படி கொண்டு போனதுனால அந்த சிறப்பு ஏதோ அங்க இருக்கிறதுனால நம்ம ஏதோ சில அமல்கள் செஞ்சா என்ன தப்பா என்ற கேள்வி அவர்கள் முன்வைக்கிறார்கள். சரி, இப்ப பாருங்க, நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சாகணும். ஒன்று என்ன, நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹதீஸையும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப பலவீனப்படுத்தணும் அல்லது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப அதை சஹீஹாக்கணும் என்பது நமக்கு நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் என்ன? எது சஹீஹ் என்று சனதன் ஆதாரபூர்வமாக நமக்கு நிரூபணமாகிறதோ அதை சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்ள போறோம். எது லஈஃப் பலவீனமானது என்று சனதன் அறிவிப்பாளர் தொடர்ச்சியால் பலவீனம் என்று அறியப்பட்டு விடுகிறதோ அதை பலவீனம் என்று சொல்ல போறோம். சஹீஹான ஹதீஸ் சஹீஹான சனதோடு இருக்கும்போது அதை எடுத்து நம்ம அமல் செய்ய போறோம். சனது லஈஃபா இருந்தால் ஹதீஸ் லஈஃப் என்று விட போறோம். அப்போ ஒரு ஹதீஸின் விஷயத்தில் சில அறிஞர்கள் ஹசன் என்று சொல்றாங்க, ஆனா அந்த சனதை ஆய்வு செய்யக்கூடிய
மற்றவர்கள் அந்த ஹதீஸை பொய் என்றோ பலவீனம் என்றோ சொல்கிறார்கள் என்றால், இப்ப நாம் கண்ணை மூடிக்கொண்டு யாரோ ஒரு இமாமு இந்த ஹதீஸ ஹசன் என்று தானே சொல்லி இருக்கிறாரு, அவர் பேச்சு கேட்டு நான் அமல் செய்யத்தான் செய்வேன் என்று ஒரு முஸ்லிம் அடம் பிடிக்கலாமா? கவனிக்கிறீங்களா? கேள்வி புரியுதா? இப்ப நம்ம இந்த தலைப்பு கொஞ்சம் உசூலுல் ஹதீஸோட உள்ளார போய் வரும், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ஹதீஸுகளை ஹசன் ஹசன் லி கைரிஹின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அழகான ஹதீஸு, வேற சில காரணங்களால இந்த ஹதீஸ ஹசன் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இமாம் திருமதி ஹசன் என்று சொன்னதெல்லாம் ஹசன் கிடையாது, பொய்யாவும் இருக்கலாம், மிக பலவீனமாகவும் இருக்கலாம். புரியுதா? இமாம் ஹாக்கிம் நிறைய ஹதீஸுகளை சொல்லும்போது இது இமாம் புகாரி அல்லது இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனையின் அடிப்படையிலே இந்த ஹதீஸு சரியானதுன்னு சொல்லுவார். அவர் சரின்னு சொன்னதெல்லாம் சரி கிடையாது, அவர் சரின்னு சொல்ற நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் பலவீனமான ஹதீஸுகளாக இருக்கும். அப்ப ஹதீஸ் கலையில ஒரு அறிஞர் உடைய கருத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வது வழக்கம் அல்ல. ஹதீஸ் கலையில ஒரு அறிஞருடைய முடிவு மட்டும் ஏற்றுக்கொள்வது அடிப்படை அல்ல. எப்போது அந்த ஒரு அறிஞர் செய்யக்கூடிய முடிவு அறிவிப்பாளரின் அடிப்படையிலே துல்லியமாக அமைந்தது என்று உறுதியாக இருந்தால்தான். புரியுதா? இமாம் புகாரியை போல இமாம் முஸ்லிமை போல மேலோட்டமாக ஹதீஸுகளை சரி காண்பவர்கள் எப்படி சொல்லுங்க? மேலோட்டமாக ஹதீஸுகளை சரி காணக்கூடியவர்கள் என்று பல அறிஞர்கள் முஹத்திஸ்கள் முந்தைய காலத்தில் இருந்தார்கள். உதாரணத்துக்கு எப்படி சஹீஹ் புகாரி என்று இந்த புகாரி நூலை நம்ம அறிஞ்சிருக்கிறோமோ, அதே போல இமாம் இப்னு ஹுசைமா எழுதிய சஹீஹ் இப்னு ஹுசைமா என்ற ஒரு நூலும் இருக்கு. அவர்களும் சொல்கிறார்கள், நான் இந்த நூல்ல சஹீஹான ஹதீஸை தான் பதிவு செய்வேன்னு சொல்லி. ஆனா முஹத்திஸ்கள் இமாம்கள் யாரும் அவருடைய அந்த சஹீஹ் ஹதீஸ் நூலை இமாம் புகாரியுடைய ஹதீஸ் நூலுக்கு பக்கத்தில் கூட கொண்டு வர்றது கிடையாது. என்ன தம்பி, சரியா இல்லையா? தெரியுமா தெரியாதா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். அதே போல இமாம் இப்னு ஹிப்பான் என்று ஒரு அறிஞர், அவரு சஹீஹ் என்று ஒரு நூலை எழுதினார். நான் இதில் சஹீஹான ஹதீஸுகளை தான் பதிவு செய்வேன்னு அவரும் சொன்னார். அவரும் பதிவு செஞ்சிருக்கிறார். அதுக்கு பேரு சஹீஹ். எப்படி இமாம் புகாரி தன்னுடைய நூலுக்கு சஹீஹ்னு பேர் வச்சாங்களோ அவரும் சஹீஹ்னு பேர் வைத்தார். ஆனா அந்த சஹீஹ் நூலையும் இமாம் புகாரி இமாம் முஸ்லிமுடைய நூலுக்கு பக்கத்தில் கூட யாரும் வைக்க மாட்டாங்க. ஏன்? அவர்கள் சஹீஹ் என்று பெயர் வைத்து நாங்கள் சஹீஹான ஹதீஸை தான் எழுதுவோம் என்று சொன்னாலும் அவர்கள் ஹதீஸுகளை சரி காணுவதில் மேலோட்டமான பார்வை கொண்டவர்கள். எனவே பல பலவீனமான ஹதீஸுகளையும் சஹீஹ் என்று சொல்லிவிடுவார்கள். எனவே அவர்களுடைய சஹீஹ் நூலிலே ஒரு ஹதீஸ் பதிவாகி இருந்தாலும் ஹதீஸ்களின் ஆய்வாளர்கள் அவருடைய நூலில் உள்ள அந்த ஹதீஸை சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்டால்தான் சஹீஹ். ஹதீஸ்களின் ஆய்வாளர்கள் அந்த சஹீஹ் இப்னு ஹிப்பானிலோ சஹீஹ் இப்னு ஹுசைமாவிலோ ஒரு ஹதீஸ் பலவீனமானது அல்லது பொய்யானது என்று முடிவு செய்து விட்டால் அது பொய்யானது தான், பலவீனமானது தான். அதை இப்னு ஹிப்பானும் இப்னு ஹுசைமாவும் சஹீஹ் என்று சொன்னாலும் சரியே. ஏன்? நம்மை பொறுத்தவரை இல்மில் தக்லீது கிடையாது. நம்மை பொறுத்தவரை லா தக்லீத ஃபில் இல்ம், இல்மில் தக்லீது கிடையாது. நம்முடைய தக்லீத் லில்லாஹி வலி ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மட்டும்தான். நம்மை பொறுத்தவரை இல்மில் என்ன? இத்திபா. யார் ஆதாரத்தோடு சொன்னார்களோ அவர்களுடைய கூற்றைத்தான் எடுத்துக்கொள்வோம். இப்ப புகாரியை பொறுத்த வரைக்கும் புகாரில் உள்ள எல்லா ஹதீஸையும் சஹீஹ் என்று நாம் ஏற்றுக்கொண்டு அமல் செய்வதற்கு என்ன காரணம்? இமாம் புகாரியும் ஒரு ஆய்வாளர். அவர் மேலோட்டமாக ஹதீஸுகளை சரி காணவில்லை, துல்லியமாக சரி கண்டார்.
அவர் சரி கண்டதுனால மட்டும் நாமும் சரி காணவில்லை. இதே இமாம் புகாரியுடைய தரத்தில் அவருடைய காலத்தில் வாழ்ந்த சமகாலத்து அறிஞர்களும் அதை சரி என்று ஏற்றுக்கொண்டதால் நாம் சரி என்று ஏற்றுக்கொள்கிறோம். புரிஞ்சுச்சா வித்தியாசம்? புரியல. இமாம் புகாரி ஒருத்தர் நான் எழுதுனதெல்லாம் சரிங்க என்று சொன்னதுனால மட்டும் அவரை தக்லீது பண்ணி சஹீஹ் புகாரியை நம்ம சரி என்று கண்ணிலும் தலையிலும் ஒத்திக்கொள்ளவில்லை. மாறாக அவருடைய காலத்தில் வாழ்ந்த சமகாலத்து அவரை போன்ற தரமுடைய அறிஞர்கள், விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், நக்காத் என்று சொல்வார்கள், சுண்டி பார்க்கக்கூடியவர்கள். ஹதீஸ் கலையிலே ஆய்வாளர்களுக்கு பேர் நக்காத் என்று சொல்வார்கள், சுண்டி பார்ப்பவர்கள். நக்கத் சரியா இல்லையா, செல்ற காசா செல்லாத காசா என்று சுண்டி பார்த்து முஹக்கிக் என்று சொல்வார்கள். அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்ப்பவர்கள். அவர்களும் அதை சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்டதால் நாம் சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? வெறும் இமாம் புகாரி அந்த கிதாபுக்கு சஹீஹ்னு பேர் வைத்துட்டாரு, அதனால நாமளும் சஹீஹ்னு கண்ண மூடி ஏற்றுக்கிட்டோம் கிடையாதுங்க. ஒரு காலம் கிடையாது. இமாம் புகாரி சஹீஹ் என்று சொன்னதை நீங்க எந்த அளவுகோல்ல போட்டு, தெர்மாமீட்டர் சொல்றாங்களா இல்லையா நீங்க பாக்குறது, அந்த மாதிரி எந்த சஹீஹுடைய அளவுகோல்ல போட்டு பார்த்தாலும் டாப் 10ல வரும். அதனாலதான் நம்ம சஹீஹ்னு ஏத்துக்கிறோம். புரிஞ்சுச்சா? இப்ப நீங்க சில ஹதீஸுகளை கொண்டு வரீங்கல்ல, அது என்னென்ன ஹதீஸ்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். அந்த ஹதீஸுகளை சில அறிஞர்கள் ஹசன் என்றோ சில அறிஞர்கள் சஹீஹ் என்றோ சொல்லி இருப்பதனால கண்மூடித்தனமா நீங்க அதை சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்டால் அல்லது அதை ஹசன் என்று ஏற்றுக்கொண்டால் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கின்றன. கடைசியில் அவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும், அதன் அடிப்படையில் நீங்கள் அமல் செய்தாக வேண்டும். அப்படி செய்தால் இனி இஸ்லாமில் சஹீஹான ஹதீஸ் என்று ஒன்று இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. யார் சஹீஹ்னு சொன்னாலும் கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ளலாம். அதை ஆய்வு செய்யணும், ஆய்வாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இருக்காது. அப்போ பொய் பேசக்கூடியவங்களுக்கும் பலவீனமான ஆய்வாளர்களுக்கும் அங்கே கதவை நீங்கள் திறந்து விட்டு விட்டீர்கள். யார் வேண்டுமானாலும் ஒரு ஹதீஸை அறிவிச்சுட்டு இது என் பார்வையில் சஹீஹ் தான் சொன்னா போதும், நீங்க அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது இமாம் புகாரியை கொண்டு வர்றதுக்கோ இமாம் முஸ்லீமை கொண்டு வர்றதுக்கோ வேலையே தேவை கிடையாது. இமாம் புகாரியுடைய வேலையை தூக்கி குப்பையில் போட வேண்டியதுதான், இமாம் முஸ்லீமுடைய வேலையை கொண்டு போய் குப்பையில் போட வேண்டியதுதான். ஏன் அவங்க உழைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்படி புரியுதுங்களா? இப்போ ஒரு ஹதீஸை நம்ம பார்ப்போம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு முன்பு சொன்னது போன்று இமாம் இப்னு ஹிப்பான் தன்னுடைய நூல் சஹீஹில் பதிவு செய்கிறார்கள். 5665வது எண்ணாக. இந்த ஒரு ஹதீஸை தான் ஷேக் அல்பானி அவர்களும் பல அறிவிப்புகளை பார்த்துட்டு சரி இவ்வளவு அறிவிப்புல வருது, ஹசன் என்று இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று இமாம் அல்பானியும் சொல்றாங்க. ஹதீஸ்களை அறிஞர்கள்ல சமீப காலத்தில் தோன்றிய ஒரு பெரிய ஆய்வாளர். அவங்களுடைய இந்த ஆய்வே தவறு என்று மற்ற ஆய்வாளர்களால் முடிவு செய்யப்படுவதை நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, இந்த ஹதீஸ் என்ன கூறுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருகிறது. அல்லாஹு தஆலா ஷஅபானுடைய நிஸ்ஃபின் இரவிலே, ஷஅபான் மாதத்தின் பாதியின் இரவிலே அவன் எட்டி பார்க்கிறான் தனது படைப்புகளை. தனது படைப்புகள் எல்லோருக்கும் அவன் பாவ மன்னிப்பு வழங்குகிறான், இணை வைத்திருப்பவருக்கே தவிர. ஒன்று. இரண்டாவது, சண்டை செய்து கொண்டவருக்கே தவிர. தன்னுடைய நண்பரோடு சகோதரரோடு சண்டை செய்து கொண்டவருக்கே தவிர. கவனிக்கிறீங்களா? இது ஒரு ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸினுடைய சனதை விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி அப்படியே இறங்கி போய் இமாம் இப்னு ஹிப்பான் சொல்ற மாதிரி அல்லது ஹசன் கடைசியில ஷேக் அல்பானி சொல்ற மாதிரி இதை ஹசன் வைத்து கொண்டாலும் கூட, ஆகவே நீங்கள் இந்த இரவில் விழித்திருந்து அமல் செய்யுங்கள் அப்படி எங்கேயாவது இருக்குதா? புரியல. அல்லாஹு தஆலா தனது படைப்புகளுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் ஷிர்க் செய்யாத மனிதனுக்கு.
அல்லது சண்டை சச்சரவு செய்து கொள்ளாதவர்களுக்கு, இந்த 2 பேருக்கும் மன்னிக்கிறது இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அன்னைக்கு இரவு, அதாவது ஷிர்கிலிருந்து நீ விலகி இருக்கணும், சண்டை சச்சரவிலிருந்து விலகி இருக்கணும். அதுதானே விளங்குது. ஆகையால் நீங்கள் இந்த இரவை சிறப்பித்து அமல் செய்யுங்கள், இபாதத்து செய்யுங்கள், விடுத்திருங்கள், அன்றைய நாளின் பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள், அப்படி எங்கேயாவது இருக்குதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவனுடைய சிறப்பை சொல்லித் தருகிறார்கள். அந்த இரவனுடைய அமல்களை மட்டும் நாம உருவாக்கி கொள்வதா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி தரணுமா? அந்த இரவனுடைய ஒரு சிறப்புன்னு இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் போது, ஆகவே அந்த இரவில என்ன அமல் செய்ய வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹ் தானே சொல்லி தரணும். அந்த இரவனுடைய பகலுக்கு என்று ஒரு நோன்பு இருக்குமே, ஆனால் அந்த நோன்பை ரசூலுல்லாஹ் தானே சொல்லி தரணும், இல்லையே. அப்ப இந்த ஹதீஸை வைத்து அமல்களை உருவாக்குவது முடியாது. சரியா? சரி, இப்படி ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய சனதுனுடைய பிரச்சனை என்ன? முதல்ல இந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொண்டால் இப்படி கேள்வி கேட்போம். நம்ம ஹதீஸை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்? இப்னு ஹிப்பான் இதை சஹீஹ்னு அறிவித்திருந்தாலும் சரி, ஷேக் அல்பானி அவர்கள் இதை ஹசனாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இருந்தாலும் சரி. ஏன் என்று கேட்டால், இங்க பாருங்க, இந்த ஹதீஸினுடைய அறிவிப்புகள்ல இல்திராப் என்று ஒரு நோய் இருக்கிறது. ஹதீஸினுடைய நோய்கள்ல ஒரு நோய் இல்திராப், குழப்பம் ஏற்படுதல். ஒரு ஹதீஸ் எத்தனை வழியில வந்தாலும் அது போய் முடியக்கூடிய அந்த முடிவு கரெக்டா இருக்கணும். சஹாபி, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புரியுதா? அந்த சஹாபிட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய தாபிஇ. இப்போ அந்த தாபிஇ அறிவிக்கும் போது அந்த 2 தாபிஇயோ 3 தாபியோ வித்தியாசம் வந்தா அந்த 3 தாபிஇயும் அந்த சஹாபி இடத்திலே கல்வி படித்திருக்கிறார்கள் என்று உறுதியாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மதீனால வாழ்ந்த சஹாபி, அவ மதீனால வாழ்ந்த சஹாபிட்ட மதீனால வாழ்ந்த தாபிஇ தான் அறிவிச்சாதான் ஏற்றுக்கொள்ளப்படும். மதீனால வாழ்ந்த சஹாபியுடைய ஹதீஸ ஈராக்ல வாழ்ந்த ஒரு தாபி அறிவிக்கிறாரு. இந்த தாபிஇ அந்த சஹாபியை சந்திச்சதா அறிவிப்பே கிடையாது, வரலாறே கிடையாது. புரியுதா? அப்ப இடையில யாரோ ஒருத்தர் அங்க விடுபட்டிருக்கிறாரு. யார் விடுபட்டிருக்கிறாரு? அந்த சஹாபிட்ட இருந்து அந்த ஹதீஸ மதீனால கேட்ட ஒரு தாபிஇ விடுபட்டிருக்கிறாரு. புரியுதுங்களா இல்லையா? புரியல. இப்ப ஒரு சஹாபியுடைய மாணவர் என்று அறியப்பட்டவர் அந்த சஹாபிட்ட இருந்து ஹதீஸ் அறிவிக்கணும். அந்த மாதிரி பல மாணவர்கள் அறிவிச்சா ஹதீஸுடைய தரம் தான் கூடும். இப்ப பாருங்க, இந்த ஹதீஸ முடிக்கும் போது சில நேரங்கள்ல அபு சஅலபா அல் ஹஷனி என்ற சஹாபியுடைய ஹதீஸா கொண்டு போய் முடிக்கிறாங்க. சில நேரங்கள்ல முஆது இப்னு ஜபல் அறிவிப்பதான் முடிக்கிறாங்க. சில நேரங்கள்ல இதே ஹதீஸ் இதே அறிவிப்பாளர் செயின்ல போய் அபு இத்ரிஸ் அல் ஹவுலானி என்ற தாபிஇயோட முடிஞ்சு போயிடுது, சஹாபி வரைக்கும் போகவே மாட்டேங்குது. அல்லது கசீர் இப்னு முர்ரா என்ற தாபிஇயோட இந்த ஹதீஸ் முடிஞ்சிருது. அல்லது மக்ஹூல் என்ற முஹத்தீஸோட இந்த ஹதீஸ் முடிஞ்சிருது. அப்ப இந்த ஹதீஸ் உண்மையிலேயே சஹாபி வரைக்கும் போய் சேருதா, அல்லது தாபிஇயோட இந்த ஹதீஸ் நின்றுதா என்று பார்க்க போனா சஹாபி வரைக்கும் இந்த ஹதீஸ் போறது சரியில்லை. யாரோட போய் நின்றுது? தாபிஇயோட இந்த ஹதீஸ் போய் நின்று விடுகிறது என்பதாக இமாம் தாரகுத்னி ரஹிமஹுல்லா தங்களுடைய நூல் இலல் என்ற நூல்ல பதிவு செய்றாங்க. இலல் என்றால் ஹதீஸுகளில் வரக்கூடிய குறைகள், ஹதீஸுகளில் வரக்கூடிய குறைகள் என்றே ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அந்த நூல்ல இந்த ஹதீஸுகளுடைய குறையை பற்றி எழுதும்போது இந்த ஹதீஸ் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுவதாக வரக்கூடிய சனதுகள் எதுவும் கைரு மஹ்ஃபூதின், அல்லது அபு சஅலபா அல் ஹஷனி என்ற சஹாபி மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய சனது எதுவும் கைரு மஹ்ஃபூஸ், அது பாதுகாக்கப்பட்ட செய்தி அல்ல. அந்த ரெண்டுமே, 2 அறிவிப்பாளர் தொடரும் கைரு மஹ்ஃபூத், பாதுகாக்கப்பட்ட தொடர் அல்ல. மாறாக தாபிஈன்கள் அறிவிப்பதாக வரக்கூடிய செய்தி இருக்கிறது அல்லவா, அதுதான் சரி. அப்போ ஒரு ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அது ஹதீஸ் என்று நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தா ஒன்று கால ரசூலுல்லாஹ் வரைக்கும் சரியா போய் முடிஞ்சிருக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம்
சஹாபி வரைக்குமாவது போய் சரியா முடிஞ்சிருக்கணும். அப்ப இந்த ஹதீஸ் சஹாபி வரைக்கும் போய் சேருவதிலேயே குறை இருக்கிறது. தாபிஈயோட இந்த ஹதீஸ் முடிவடைந்து விடுகிறது. அதே போல இந்த ஹதீஸ் சம்பந்தமான சனதுகள் எல்லாத்தையும் பதிவு செஞ்சுட்டு தாரகுத்னி சொல்கிறார்கள், வல் ஹதீஸு கைரு சாபிதின். இந்த முஆத் இப்னு ஜபல் சொல்வதாக அல்லது அபூ ஸஅலபா அல் ஹஷனி சொல்வதாக வரக்கூடிய ஹதீஸுகள் எதுவுமே கைரு சாபித், அது ஸ்தரமற்ற ஹதீஸுகளாக இருக்கின்றன, உறுதி செய்யப்பட முடியாது. இதை முஆத் இப்னு ஜபல் அறிவிப்பதாகவோ அபூ ஸஅலபா அல் ஹஷனி அறிவிப்பதாகவோ நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மேலும் இந்த ஹதீஸை பற்றி தங்களுடைய நூலில் இமாம் தாரகுத்னி சொல்லும் பொழுது, வல் ஹதீஸு முல்தரபுன் கைரு சாபித்தின், இந்த ஹதீஸு ஒரு குழப்பமான சனதுடையது, இதனுடைய சனத் கன்ஃபார்ம் உறுதியற்றது. தங்களுடைய நூல் அல் இலல்ல 1169வது எண்ணாக குறிப்பிடுகின்றார்கள். சரி, வெறும் தாரகுத்னி சொன்னதனால மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்றோமா? அதே போல ஹதீஸினுடைய நக்காத், ஹதீஸுகளை சுண்டி பார்த்து ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் இமாம் தாரகுத்னியை போன்று அபு ஹாத்தம் அர் ராசி என்று ஒரு அறிஞர், அவர்களும் சொல்கிறார்கள், ஹாதா ஹதீஸுன் முன்கருன் பிஹாதல் இஸ்னாதி. முஆத் இப்னு ஜபல் வரை போய் சேரக்கூடிய இந்த ஹதீஸ் முன்கருன், மறுக்கப்படக்கூடிய தொடருடையது. ஹதீஸுன் முன்கரும் பிஹாதல் இஸ்னாத், இந்த முஆத் இப்னு வரை போய் சேரக்கூடிய இந்த செயின் மறுக்கப்படக்கூடிய ஒரு செயின் ஆகும். அப்ப ஒரு ஹதீஸ் முல்தரப் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டால், அறிவிப்பாளர் தொடரின் அடிப்படையில் முல்தரப், அது குழப்பமாக இருக்கிறது என்று முடிவு செய்யப்பட்டு விட்டால் அது மிக பலவீனமான ஹதீஸுடைய தரத்தில் போய் சேர்ந்துடும். ஹதீஸ் பலவீனத்தில் ரெண்டு பலவீனம் இருக்கிற, ஹஃபீஃபு துஅஃப், லேசான பலவீனம், இன்னொரு பலவீனம் மோசமான பலவீனம். அந்த மோசமான பலவீனத்தில் கொண்டு போய் சேர்ந்துடும். அப்ப எவ்வளவுதான் இதுக்கு தொடர்கள் வந்தாலும் சரி, அந்த தொடர்கள் யாரோட போய் முடிஞ்சிருது? தாபிஈன்களோட போய் முடிஞ்சிருது. சஹாபாக்கள் வரைக்கும் போய் சேரக்கூடிய தொடர்கள் எதுவுமே இல்லத்துகளை விட்டு, நோயை விட்டு காலியானதாக இல்லை. எதுவுமே அது சாபித்தான சனதுகள் அதில் இல்லை. சரி, இரண்டாவது ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தி என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்திருக்கும் போது திடீர்னு பார்க்குறாங்க, தன்னுடைய படுக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணோம். தேடி ஓடி போகிறாங்க, பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்தியில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்தியில் நின்று துவா செய்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டு ஓடி வந்துடுறாங்க, வந்து படுத்துக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்து பார்க்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நெஞ்சு படபடக்குது. ஓஹோ, நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இப்போ முன்னாடி வந்து படுத்துருக்குறாங்க போல இருக்கு. ஆயிஷாவே, அல்லாஹ் ஒரு ரசூல் உங்களுக்கு அநியாயம் செய்து விடுவார்கள் என்று நீங்கள் பயப்படுறீங்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ், உங்கள் மேலே பிரியத்தில் நீங்கள் எந்திரிச்சு போனோன்னே வேற எங்கேயாவது யார் வீட்டுக்காவது ராத்திரியில் போயிடுறீங்களோ, மற்ற மனைவிமார்கள் வீட்டுக்கு அப்படின்னு பயந்து வந்துட்டேன். அப்படி பயப்படாதீங்க, உங்களுக்கு தெரியாதா இன்றைய இரவை பற்றி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக வருகிறது. அல்லாஹு தஆலா ஷாபானுடைய நிஸ்ஃபின் இரவிலே முதல் வானத்திற்கு இறங்குகிறான். கல்பு கோட்டத்தார்களுடைய ஆடுகளின் மந்தை முடி அளவிற்கு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு செய்கிறான். புரியுதா? இந்த ஹதீஸை வைத்துக்கிட்டு தான் ஷாபான் மாசத்துல கபர்ஸ்தானுக்கு லைட்டை போட்டுக்கிட்டு மக்கள் கபர் ஜியாரத்து செய்ய போறது. புரியுதா? சரி, அப்ப இந்த ஹதீஸ்ல என்னை விடு ஆயிஷாவே, நான் என் இறைவனை வணங்கப் போகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருகிறது. அதை வைத்துக்கொண்டு தான் அன்றைக்கு ராத்திரி ஃபுல்லா நாங்கள் அமல் செய்கிறோன்னு செஞ்சுவிட்டு கடைசியில் சுபு தொழுவாமல் பொட்டி சோறை சாப்பிட்டுட்டு தூங்குறது, அது ஒரு பக்கம். என்ன மௌலானா? சரி, இந்த மௌலானாட்ட கேட்டு நம்ம அங்கீகாரம் பெற்றுக்கணும்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ வாங்க, இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸு பிரபல்யமான கிதாபுகளில் காண கிடைக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்.
எப்படி திருமதியில இந்த ஹதீஸ் இருக்கு, இப்னு மாஜால இந்த ஹதீஸ் இருக்கு, அஹ்மதுல இந்த ஹதீஸ் இருக்கு. சரியா? 3 ஹதீஸ் கிதாப் பிரபல்யமாக நம்ம அறியப்படுகின்ற 3 ஹதீஸ் கிதாப். ஒன்று திருமிதி, இன்னொன்று இப்னு மாஜா, இன்னொன்று அஹ்மத். இப்போ பாருங்க, முதலாவது எடுத்துக்கங்க. திருமதி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு அவங்க சொல்றாங்க, ஹதீஸு ஆயிஷத லா நஅரிஃபுஹு இல்லா மின் ஹாதல் வஜ்ஹி மின் ஹதீஸில் ஹஜ்ஜாஜ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை ஹஜ்ஜாஜ் என்ற இந்த அறிவிப்பாளரின் வழியில் மூலமாகத்தான் நமக்கே தெரிய வருகிறது. புரியுதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக வரக்கூடிய இந்த ஹதீஸை நாம் யார் மூலமாகத்தான் அறிந்து கொள்கிறோம்? ஹஜ்ஜாஜ் என்ற அறிவிப்பாளரின் மூலமாகத்தான். சரி, இந்த ஹஜ்ஜாஜை பற்றி இப்படி விசேஷமாக சொல்றதுக்கு என்னங்க காரணம் என்றால், இமாம் திருமதி ரஹிமஹுல்லா அவங்களுடைய ஆசிரியர் யாரு? முஹம்மது இப்னு இஸ்மாயில். இமாம் திருமதியுடைய ஆசிரியர் யாருங்க? இப்பதான் சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. இமாம் திருமதியுடைய ஆசிரியர் யாரு? இவர் யாரு? உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரா? தான் பிரச்சனை. இமாம் திருமதியுடைய ஆசிரியர் யாரு? யாருங்க? இவர் யாரு? அவர்தான். இவர் யாரு? அவர்தான். முஹம்மது இப்னு இஸ்மாயில் யாருன்னா அவங்க தான் புகாரி. என்ன மௌலானா? முஹம்மது இப்னு இஸ்மாயில் யாரு? அவங்க தான் புகாரி. நம்ம புகாரி புகாரி புகாரின்னு சொன்னதுனால நமக்கு இமாமுடைய பேரே தெரியாம போச்சு. இமாமுடைய பேரும் தெரியல, அவங்க அத்தா பேரும் தெரியாம போச்சு. இப்போ யாராவது முஹம்மது இப்னு இஸ்மாயில் அறிவிக்கிறாருன்னு சொன்னா யார் இவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரா இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. இவர்கள் சொல்லி வசமிஅத்து முஹம்மதன், இமாம் திருமதி சொல்கிறார்கள், எனது ஆசிரியர் முஹம்மதிடம் நான் கல்வி படித்த போது நான் கேட்டிருக்கிறேன், யுதஇஃபு ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை அவர் பலவீனப்படுத்தி. ஏங்க, நீங்க எந்த திருமதின்னு கொண்டு வரீங்களோ அந்த திருமதியை இந்த ஹதீஸை பலவீனங்கிறாரு, அப்புறம் எதுக்குங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க? முடிஞ்சா இல்லையா? இந்த 3 கிதாபுல திருமதி தான் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி கிதாப். எந்த கிதாபு? திருமதி, இப்னு மாஜா, அஹ்மத். அஹ்மதை பொறுத்த வரைக்கும் அவங்க சஹாபாக்கள் அறிவிப்பதாக வரக்கூடிய அத்தனையும் கொண்டு வந்து உள்ளார கொட்டிடுவாங்க. சனதை வச்சு நீங்க தான் பார்த்துக்கணும் சரியா தப்பான்னு சொல்லிட்டு. அது அவர் செய்ய மாட்டார். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாவுடைய வேலை என்ன? ஹதீஸ் என்று அறியப்பட்ட கேள்விப்பட்ட அனைத்தையுமே அறிவிப்பாளருடைய தொடரோட பதிவு செஞ்சிருவாங்க. உங்க வேலை என்ன? அறிவிப்பாளரை வைத்து ஹதீஸை நீங்க எடுத்துக்கணும், பொறுக்கி எடுத்துக்கணும். புரிஞ்சுச்சா? ஆமா. அந்த வேலையை இமாம் அஹ்மது அந்த கிதாபுல செஞ்சிருக்க மாட்டாங்க. இமாம் அஹ்மது தனியா அறிவிப்பாளர்களுடைய தரத்தை பற்றி தனியா பயான் செஞ்சிருப்பாங்க. அதையும் இதையும் வைத்துக்கொண்டு தரமான அறிவிப்பாளருடைய ஹதீஸை நீங்க எடுத்துக்கணும், தரமில்லாத அறிவிப்பாளருடைய ஹதீஸுகளை விட்டுறணும். நீங்க அதுதான் உங்க வேலை. அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட எல்லாத்தையும் நீங்க எடுத்து அமல் செய்யுங்கன்னு சொல்லி எங்கேயுமே இமாம் அஹ்மது சொல்லல. இப்னு மாஜாவை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களும் அப்படித்தான். அதுல மௌதுவான ஹதீஸுகள் கூட இருக்கும். ஹதீஸுகளின் அடிப்படையில், சனதின் அடிப்படையில் பார்த்து பொறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்க வேலை. சரியா? இப்ப இந்த ஹதீஸ் இதே சனதோட தான் அஹ்மதுல இருக்கு, இதே சனதோட தான் இப்னு மாஜால இருக்கு, இதே சனதோட தான் எங்க இருக்கு? திருமதியிலும் இருக்கு. அப்ப திருமதி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு தன்னுடைய ஆசிரியர் முஹம்மது இப்னு இஸ்மாயில், அவர் தான் யாரு? புகாரி ரஹிமஹுல்லா, யுதஇஃபு ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை பலவீனப்படுத்துவதை நான் பார்த்தேன், பலவீனப்படுத்தி அவர் பாடம் நடத்தியதை நான் கேட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு நம்ம எப்படி அதை தூக்கி வச்சு அமல் செய்ய முடியும்? புரியுதா? வகால யஹ்யா இப்னு அபி கஸீர், இவரும் ஹதீஸ் கலையினுடைய நக்காத், சுண்டி பார்ப்பவர்கள்ல ஒருத்தர். இவர் என்ன சொல்கிறார்? மன்னிக்கணும், இமாம் புகாரி இதை விளக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
யஹ்யா இப்னு அபி கஸீர் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் அறிவிப்புகள்ல இவருக்கு மேல ஒருத்தருடைய பேரை சொல்றாரு பாருங்க, தாபிஇ உர்வான்னு சொல்லி. உர்வாட்ட இவர் ஹதீஸே படிச்சது இல்லைங்க. இவர் எப்படி உருவா அறிவிப்பதாக சொல்ல முடியும்? வகால இமாம் புகாரி சொன்னார்கள், யஹ்யா இப்னு அபி கஸீர் லம் யஸ்மா மின் உர்வா. புரியுதா? யஹ்யா இப்னு அபி கஸீர் என்ற அறிவிப்பாளர் உருவாட்டிலிருந்து ஹதீஸ கேட்கவே இல்லை. வல் ஹஜ்ஜாஜு லம் யஸ்மா மின் யஹ்யா. அடுத்து யஹ்யா இப்னு அபி கஸீருக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து அறிவிக்கக்கூடியவர் யாரு? ஹஜ்ஜாஜ். அவர் யஹ்யா இப்னு அபி கஸீர்ட்ட ஹதீஸும் கேட்டதில்லை. எப்படி சூப்பர்! புரியல? இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்ல தாபிஇ முதல்ல யார் வர்றாங்க? உருவா வர்றாங்க. சரியா? அந்த உருவாட்டிலிருந்து யார் கேட்டதா வருகிறது? யஹ்யா இப்னு அபி கஸீர். ஆனா அவர் கேட்டதே கிடையாது. உருவாவை சந்திச்சு அவர் ஹதீஸே கேட்டது கிடையாது. முடிச்சு பொத்துன்னு போச்சு. சரி, ரெண்டாவது இந்த யஹ்யா இப்னு அபி கஸீர்ட்ட இருந்து யார் கேட்டதா வருது? ஹஜ்ஜாஜ்னு ஒருத்தர் கேட்டதா வருது. அவர் யஹ்யா இப்னு அபி கஸீரை பார்த்ததே கிடையாது, கேட்டதே கிடையாது. முடிச்சு பொத்து, டபுள் பொத்து. எப்படி இது ஹதீஸ் ஆகும்? ஒரு ஓட்டை இருந்தாலே தூக்கி ஓரத்தில் வச்சிடணும். இங்க எத்தனை ஓட்டை இருக்கு? டபுள் ஓட்டை. இந்த ஹஜ்ஜாஜ் என்பவர் யஹ்யா இப்னு அபி கஸீர்ட்ட ஒரு ஹதீஸை கூட கேட்டது கிடையாது. சரிங்க, அப்படியா? சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோமா? சரி, யஹ்யா இப்னு அபி கஸீர் உருவாட்டிலிருந்து அறிவிக்கிறார்ல, இவருக்கு ஏதாவது உருவாவை சந்திச்சதா, உருவாட்டிலிருந்து ஹதீஸ் அறிவிக்கிறதா ஏதாவது இருக்குதானா? அதுவும் கிடையாது. அப்ப இதை விட ஒரு ஹதீஸ் பலவீனமாவதற்கு என்ன தேவை இருக்கு? புரியுதா இல்லையா? ஹதீஸினுடைய அறிவிப்புல செயின் இருக்கணும். இவரிடம் கேட்டார், இவரிடம் கேட்டார் என்பதற்கு ப்ரூஃப் இருக்கணும். அது வெறும் அன் என்று வந்தாலும் சரி, இவரிடமிருந்து வந்தாலும் இவங்களை பார்த்ததாகவோ கேட்டதாகவோ ஒரு காலத்தில் வாழ்ந்தது ஹதீஸுகளை அறிவித்ததாக ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ஒண்ணுமே இல்லை. அப்ப இவங்க கேட்கவே இல்லை என்பது முடிவாக இருக்கும் போது எப்படி இந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப فهو إسناد ضعيف بل ظاهر كلام البخاري أنه يضعف هذا الحديث من كل وجوهه. அப்ப இமாம் புகாரியுடைய அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸை எல்லா வகையிலும் அவர்கள் பலவீனப்படுத்துவதாகவே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சரியா? அடுத்து பாருங்க, இமாம் தாரகுத்னி ரஹிமஹுல்லாஹ், திரும்ப அவங்கள்ட்ட போறோம். அவங்களும் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த ஹதீஸை தங்களுடைய நூல் இலல்ல விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, இந்த ஹதீஸ் ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் அன் கஸீர் இப்னு முர்ரா என்ற அறிவிப்புல வரும் பொழுது இந்த கஸீர் இப்னு முர்ராவுடைய ஹதீஸ் நின்றுது. இந்த ஹஜ்ஜாஜ் இன்னொரு தடவை இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது எது வரைக்கும் கொண்டு போறதில்ல, சஹாபி வரைக்கும், ரசூல்லா வரைக்குமே கொண்டு போல. எதோடைய நிப்பாட்டிறாரு? தாபிஇயோடைய இந்த ஹதீஸை நிப்பாட்டி விடுகின்றார். கஸீர் இப்னு முர்ரா என்ற தாபிஇயோடைய இந்த ஹதீஸை நிப்பாட்டிறாரு. அப்ப அவருக்கே ஒரு நேரத்தில் பயமா இருக்குது, இதை கால ரசூலுல்லாஹ் வரைக்கும் எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு சொல்லிட்டு, அதனால எங்க கொண்டு போய் நிப்பாட்டிறாரு? இந்த ஹதீஸை தாபிஇயோட கொண்டு போய் நிப்பாட்டிறாரு. சஹாபியோட வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஹதீஸுகளை பார்த்தா அதனுடைய சனது பலவீனமா இருக்குது. ஏன்? யாரு யார்கிட்ட அறிவிக்கிறாரோ அவர்கிட்ட இருந்து கேட்கவே இல்லை. ஆகவேதான் இதே ஹதீஸ இமாம் ஹாக்கிம் அவங்க பதிவு செய்யும் பொழுது அவங்க நியாயமா சொல்லிடுறாங்க, இந்த ஹதீஸ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பது சரியல்ல. இந்த ஹதீஸ் யஹ்யா இப்னு அபி கஸீரோட நின்று விடுகிறது, அதுதான் சரி. இந்த ஹதீஸ் ஆயிஷா வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பது சரியல்ல. இன்னமல் மஹ்ஃபூது ஹாதல் ஹதீஸு மின் ஹதீஸில் ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் அன் யஹ்யா இப்னு அபி கஸீர். யஹ்யா இப்னு அபி கஸீர் மூலமாக ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் அறிவிப்பதோடு நின்று விடுவதுதான் இது பாதுகாக்கப்பட்ட சனது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரைக்கும் போறது பாதுகாக்கப்பட்ட சனது அல்ல.
இப்படித்தான் இமாம் பைஹக்கி அவங்களும் அறிவிக்கிறாங்க. அதே போல இமாம் இப்னுல் ஜவுசி என்று ஒரு அறிஞர், இவர்களும் ஹிஜ்ரி 400 வந்த ஒரு 4வது நூற்றாண்டில் வந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் ஹதீஸ் கலையில் ஹதீஸுகளை சுண்டி பார்ப்பதில் எப்படி இமாம் தஹபியை போல, அதே போல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜரை போல ஹதீஸுகளை தரம் பார்ப்பதில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அறிஞர் இப்னுல் ஜவுசி. ரொம்ப கேள்விப்பட்ட பேராக தான் இருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில். இவங்க நிறைய பொய்யான ஹதீஸுகளாக பிரித்து 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 எடுத்து எழுதுனதில் இவங்க ரொம்ப பெரிய ஒரு பிரபல்யமானவங்க. மௌதுஆத்து இப்னுல் ஜவுசின்னு சொல்லி தனி கிதாபே இருக்குது. இப்னுல் ஜவுசி தரம் பிரித்த பொய்யான ஹதீஸுகள் அப்படின்னு ஒரு தனி கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க. இதே போல் இமாம் புகாரியும் எழுதியிருக்கிறாங்க, இமாம் சுயூத்தி எழுதியிருக்கிறாங்க, இமாம் தஹபி எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவங்க தங்களுடைய நூல் அல் இலல் அல் புத்தனாஹியா என்ற கிதாபில் எழுதும்போது இமாம் தாரகுத்னி சொன்னதாக எழுதியிருக்கிறார்கள், وقد روي من حديث معاذ ومن حديث عائشة وقيل إنه من قول مكحول. அதாவது இந்த ஹதீஸு சில நேரங்களில் முஆத் அறிவிப்பதாக, சில நேரங்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பதாக வந்திருக்கிறது, சில நேரங்களில் மக்ஹூல் என்ற தாபிஈ சொல்வதாகவும் வந்திருக்கிறது. ஆகவே வல் ஹதீஸு கைரு சாபித்தின், இந்த ஹதீஸ் உறுதியாக கன்ஃபார்மான ஹதீஸ் அல்ல. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பை அது முஆத் மூலமாக வந்தாலோ, அபு சஅலபா மூலமாக வந்தாலோ, ஆயிஷா மூலமாக வந்தாலோ எல்லாத்தையும் பார்க்கும்போது செய்தி ஒன்று தான். ஆனால் இந்த செய்தியில் நம்ம ஆழ்ந்து கவனித்து பார்க்கும் பொழுது இது மக்ஹூல் என்ற தாபிஈயோடு தான் இந்த ஹதீஸ் போய் நின்று விடுகிறது. மக்ஹூல்கிட்டேருந்து எங்கே வரைக்கும் போகலை, ஆயிஷா வரைக்கும் போகிறதுல உறுதியான சனதுகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே மக்ஹூலோட தான் போய் நின்று விடுகிறது. சரி, அடுத்து ஒரு ஹதீஸ், 3வது ஹதீஸ். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக வரக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸில் வருகிறது, அல்லாஹு தஆலா லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபானுடைய நிஸ்ஃபின் இரவிலே தனது படைப்புகளை பார்க்கிறான். 2 பேரை மற்ற எல்லா அடியார்களையும் மன்னிக்கின்றான், 2வரை தவிர. ஒருவர் சண்டை சச்சரவு செய்து கொண்டவர், இன்னொருவர் தற்கொலை செய்து கொண்டவர். இந்த 2வரை தவிர எல்லோரையும் அல்லாஹ் மன்னிப்பதாக. இந்த ஹதீஸில் என்னங்க பிரச்சனை என்றால், பிரபல்யமாக பலவீனமான அறிவிப்பாளர் என்று அறியப்பட்ட இப்னு லஹியா அல்லது இப்னு லஹியா என்ற ஒரு அறிவிப்பாளர் இதில் வர்றார். இப்னு லஹியா என்ற அறிவிப்பாளர் வர்றாரு. இவரை பற்றி ஹதீஸ் கலையில் எல்லா அறிஞர்களும் ஒட்டுமொத்தமாக கூறிய ஒருவர் தான் இவர் பலவீனமானவர் என்று. அப்போ இப்படி ஒரு பலவீனமானவர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் மட்டும் பலவீனமானவர் அல்ல, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அவர் என்ன என்று சொன்னா, இங்க பாருங்க, இந்த இப்னு லஹியாட்டிருந்து யார் அறிவிக்கிறதா வருதோ அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. இப்னு லஹியாவே ஒரு பலவீனமானவர், அவர்கிட்ட அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர். அவர் யாரு? ஹுயை என்ற அறிவிப்பாளர். அவருக்கு வேலையே என்ன என்றால் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்னு லஹியாவே ஒரு வீக் பார்ட்டி, அவர்கிட்ட அறிவிக்கிறவருக்கு வேலையே என்ன? இந்த மாதிரி இப்னு லஹியாவிட்ட இருந்து மட்டுமல்ல, பல பேருடைய பேரை சொல்லி அள்ளி விடுறது தான் அவருக்கு வேலையே. எப்படி சொல்றாங்க அவரை பத்தி அப்படின்னு சொன்னா, அன் யஹ்யா அன் இப்னு லஹியத பித்அத 10 ஹதீஸன் ஆம்மத்துஹா மனாகிர். இவர் இப்னு லஹியாவின் மூலமாக இன்னும் நிறைய ஹதீஸுகளை அறிவிக்கிறாரு. அந்த ஹதீஸுகளில் பெரும்பாலானவை மறுக்கப்பட்ட ஹதீஸுகள், முன்கரான ஹதீஸுகள் தான். அப்ப இந்த
அறிவிப்புல வெறும் இப்னு லஹியா மட்டும் மோசமானவர் கிடையாது, அவர்கிட்ட இருந்து அறிவிக்கக்கூடியவர் அதுக்கு மேல மோசமானவர். ஆகவே இந்த ஹதீஸையும் வைத்து நம்ம இந்த சிறப்புகளை கொண்டு வர முடியாது. அடுத்து 4வது ஒரு ஹதீஸ் சுருக்கமா முடிச்சிருவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதா வரக்கூடிய ஹதீஸ், அவங்க சொல்றதா. அது எந்த கிதாப்ல இருக்கு? அந்த ஹதீஸ் எப்படி? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஷாபானுடைய நிஸ்ஃபில் இறங்குகிறான் முதல் வானத்திற்கு, எல்லோரையும் மன்னித்து விடுகின்றான், யாருடைய உள்ளத்தில் குரோதம் இருக்குமோ அவரை தவிர, அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவரை தவிர. இந்த ஹதீஸை இமாம் பஸார் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, இப்னு ஹுஸைமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பின் தொடர்களை யார் யார் பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், இமாம் புகாரி, அபு ஹாத்தம் அர் ராசி, இமாம் இப்னு அதி, இமாம் பஸார். இந்த எல்லா அறிஞர்களும் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளருடைய தொடரை பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இமாம் இப்னு ஹுஸைமா தன்னுடைய சஹீஹில கொண்டு வந்து விட்டார்கள் என்பதற்காக மட்டும் இந்த ஹதீஸை ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது. ஏன்? அதற்கு இந்த ஹதீஸை மற்ற அறிஞர்களும் சரி கண்டிருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது கூறப்பட்ட இத்தனை அறிவிப்பாளர்கள், ஆய்வாளர்கள் இந்த ஹதீஸை பலவீனம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஹதீஸுகள் வரக்கூடிய தொடர்கள் எல்லாமே பலவீனமானவையாகவே இருக்கின்றன. அப்ப இந்த இரவுக்கென்று ஏதாவது சிறப்புகள் இருப்பதாக நம்ம ஒரு ஹதீஸுகளை கொண்டு வரதா இருந்தா, அதாவது பொய்யான ரொம்ப பலவீனமான ஹதீஸுகளை விட்டுட்டு ஓரளவுக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த ஹதீஸுகளை தான் நம்ம எடுத்து காட்ட முடியும். இந்த 4 ஹதீஸுகளை தான் ஓரளவுக்கு நம்ம எடுத்து காட்ட முடியும். ஓரளவுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஹதீஸுகளை இவ்வளவு பலவீனமா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப ஒன்று, இவ்வளவு பலவீனமான ஹதீஸுகளை வைத்து ஒரு சிறப்பை நம்ம நிரூபிக்கவே முடியாது. புரியுதுங்களா? மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நம்ம தரிபடுத்தவே, ப்ரூஃப் பண்ணவே முடியாது. அப்ப இந்த பலவீனமான ஹதீஸுகளை வைத்து இந்த இப்படி ஒரு இரவு இருக்கு என்பதையே நம்ம உறுதிப்படுத்த முடியாமல் போகும்போது, அப்ப எப்படி அந்த இரவுல இரண்டாவது அமல்களை கொண்டு வருவது? புரியுதா இல்லையா? இந்த பலவீனமான ஹதீஸுகளை வைத்து இப்படி ஒரு இரவு இருக்கு என்பதே நம்ம நிரூபிக்க முடியாமல் போகும் பொழுது எப்படி நம்ம அடுத்த அமல்களை கொண்டு வரணும்? இரவு ஒன்று இப்படி இருக்கு என்று நிரூபணம் ஆனால் தானே அந்த இரவுல அமல் செய்யலாமா வேண்டாமா என்ற சர்ச்சை இரண்டாவது. இப்படி ஒரு இரவு இருக்கிறது, அந்த கட்டடமே போச்சுங்க. அப்புறம் என்னங்க ரூமு, அப்புறம் ஹாலு, அப்புறம் பால்கனி, புரியல, அஸ்திவாரமே காலியா போச்சு. இனி எங்க ரூமை போய் தேடுறது, ஹாலை போய் தேடுறது, பால்கனியை தேடுறது? அப்ப இது சம்பந்தமா இப்படி ஒரு இரவுகள் இருப்பதாக வரக்கூடிய ஹதீஸுகள்ல, இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸுகள்ல ரொம்ப பலவீனம், ரொம்ப பொய்னு எல்லாத்தையும் விட்டுவிட்டு கொஞ்சத்தை எடுக்கலான்னு பார்த்தா எத்தனை ஹதீஸ் தான் மிஞ்சுது? இந்த 4 ஹதீஸ் தான் மிஞ்சுது. இந்த 4 ஹதீஸுடைய நிலைமையே இப்படி இருக்குது. எப்படி இருக்குது? மோசமான பலவீனமாக இருக்கிறது. இதனுடைய வெளிரங்கத்தை வச்சுதான் சில பேர் இதை ஹசன்னு சொல்லிட்டாங்க. சில அறிஞர்கள் தங்களுடைய சஹீஹ் நூல்களில் பதிவு செஞ்சிட்டாங்க. அப்ப அவர்கள் சஹீஹ் நூல்களில் பதிவு செஞ்சதுனாலையும் சில அறிஞர்கள் ஹசன் என்று சொல்லிட்டதுனாலையும் இந்த சிறப்புகள் உறுதியாகி விடாது. ஏன்? இதே ஹதீஸ் கலையினுடைய ஏனைய அறிஞர்கள் இந்த ஹதீஸுகளை விமர்சனம் செய்து பலவீனமானது என்று முடிவு செய்துவிட்ட காரணத்தால், அப்ப ஹதீஸ் கலையின் சுண்டி பார்க்கக்கூடிய முஹக்கிக் அறிஞர்கள் இதை பலவீனமானது என்று முடிவு செய்து விட்டதனால இந்த இரவுக்கு என்று தனி சிறப்புகள் இருப்பது அங்கே நிரூபணமாகவில்லை. தனி சிறப்புகள் இல்லை என்பது நிரூபணமாகிவிட்டது. எப்ப தனி சிறப்புகள் இல்லைன்னு நிரூபணமாயிருச்சோ அதுக்கு பிறகு நீங்க அமல் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்றதும் அங்கே இல்லாத ஒன்றாக, பிதஅத்தான ஒன்றாக ஆகிவிட்டது. ஆகவேதான்
நம்ம பார்க்கிறோம் சஹீஹான ஹதீஸுகள்ல எங்கேயுமே இந்த இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்திருந்து அமல் செய்ததாகவோ சஹாபாக்கள் அமல் செஞ்சதாகவோ நமக்கு எங்கேயுமே காண கிடைக்கல. இது முழுக்க முழுக்க இன்னும் நிறைய ஆய்வுகள் இருக்குது. அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் பார்த்தா இஸ்ராயீலி ரிவாயத். என்ன ரிவாயத்து? யூதர்கள் மூலமாக வரக்கூடிய அறிவிப்புகள்ல யூதர்கள் இந்த இரவை புனிதப்படுத்தினாங்க. யூதர்கள் அதிகமாக சிரியா தேசத்தில் இருந்தாங்க. சிரியா தேசத்தில் இருந்தவங்க தான் இந்த ஹதீஸுக்கு இந்த அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்களே தவிர மதீனால இருந்த அறிஞர்களோ மக்கால இருந்த அறிஞர்களோ ஒருத்தரும் இப்படி ஒரு இரவு இருப்பதாகவோ அந்த இரவுல ஒரு அமல் இருப்பதாகவோ யாரும் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. எப்படி உதாரணமா தாபியின்கள்ல தபு தாபியின்கள்ல ஒருத்தங்க அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் அவங்க சொல்றாங்க, லம் உத்ரி அஹதம் மின் மஷீஹத்தினா வலா ஃபுகஹாயினா யல்தஃபிதூன இலா லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான். நான் என்னுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய அறிஞர்கள், யாரை பற்றி சொல்றாங்க? எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய அறிஞர்கள் என்று மதீனாவில் உள்ள அறிஞர்கள் ஆசிரியர்களை பற்றி. எங்களுடைய அறிஞர்கள் எங்களுடைய ஆசிரியர்களில் ஒருவரையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. எப்படி? இந்த ஷாபானுடைய நிஸ்பின் இரவின் பக்கம் திரும்பி பார்ப்பவர்களாக கூட. எப்படிங்க? மதீனாவில் உள்ள அறிஞர்கள் ஷாபானுடைய இந்த நிஸ்பு இரவை இதன் பக்கம் கவனம் செலுத்தியவர்களாக நான் பார்க்கவே இல்லை. யல்தஃபிதூன இலா லைலத்தின் நிஸ்பி மின் ஷஅபான். அதே போல அவர்களில் யாருமே இந்த மக்குஹுல் அறிவிக்கிறாரே அறிவிப்பு, இந்த ஹதீஸை அறிவித்ததாகவும் நான் பார்க்கவில்லை. அவர்களில் யாரும் வலா யராலஹா ஃபதுரன் அலா சிவாஹா மினல் லயாலி, மற்ற இரவுகளை விட இந்த இரவுக்கு ஒரு சிறப்பு இருப்பதாக அவர்கள் கருதியதாகவும் நான் அவர்களில் யாரையும் கேள்விப்படவில்லை. இது யார் சொல்றது? தபு தாபிஇ சொல்றாரு, மதீனாலையும் அதே போல அங்க உள்ள அறிஞர்களுடைய நிலையை பத்தி. அப்ப இப்படி ஒரு இரவு இருக்குன்னு சொன்னா அது மதீனால உள்ள அறிஞர்களுக்கு தெரியாம போயிருக்குமா? மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் அமல் செய்ய, அபூபக்கர் உமர் உஸ்மான் அங்கே ஆட்சி செய்ய, அவர்களுக்கு தெரியாத ஒன்று மதீனாவை விட்டுவிட்டு எப்படி சிரியாவுக்கு தெரிஞ்சிச்சு? அதே போல அப்துர் ரஹ்மான் இப்னு அபி முலைகா என்ற ஒரு பெரிய தாபிஇ, தாபிஇல சாதாரண தாபிஇ கிடையாது. இவங்க 30 சஹாபாக்களுக்கு மேல கல்வி படித்த 30 சஹாபாக்களுக்கு மேல இவர்களுடைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த இப்னு அபி முலைகாவிடத்துல அவங்களுடைய மாணவர் ஒருத்தர் வர்றாரு. இந்த மாதிரி உஸ்தாத் ஜியாத் அன் நுமைரி என்ற ஒருத்தர். அவர் யாருன்னு சொன்னா இந்த கதை சொல்றவர். பள்ளிவாசல இருந்து பயன் செய்யறாங்க பாருங்க, ராத்திரி நேரத்தில் உட்காந்துக்கிட்டு. நம்ம முன்னாடி காலத்துலலாம் இருந்தாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த சுன்னத்து வல் ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய மக்களுடைய அறிஞர்கள் பேசுறதுலாம் என்ன மௌலானா? கதை தான் அள்ளி விடுவாங்க, ரொம்ப ரசனையா கேட்குற மாதிரி கிதாபு பேரா சொல்லுவாங்க. இதுல வேற சில அதாவது பேச்சாளர்கள் பேசுறத கேள்விப்பட்டுக்கிறோம். قال رسول الله صلى الله عليه وسلم وروى عنه الترمذي وقال حديث موضوع. எப்படி சொல்வாரு? திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், அறிவித்து விட்டு இந்த ஹதீஸ் மௌது என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு தமிழ் சொல்ல மாட்டார், ஹதீஸுக்கு அர்த்தம் மட்டும் சொல்லுவார். இமாம் திருமதி இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள், இந்த ஹதீஸை மௌது என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸுடைய கருத்தை மட்டும் சொல்வார். ஹதீஸை மௌது என்று இமாம் திருமதி சொல்லியிருக்காருங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு சொல்ல மாட்டார் அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? இமாம் திருமதி இதை பொய் என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லாதான் உட்காந்துருக்கவங்களாம் கல்ல விட்டு அடிச்சுருவாங்க. யோ, அவர் தான் பொய்ன்னு சொல்லிட்டாரையா, நீயே அதை சொல்றேன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி தான் இதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. அதாவது இமாம் சுயூத்தியுடைய மௌதுவாத்துன்னு ஒரு கிதாப் இருக்கு, இமாம் புகாரியுடைய மௌதுவாத்துன்னு ஒரு கிதாப் இருக்கு. இப்போ இப்னு ஜௌசி சொன்னவங்கள மௌதுவாத்துன்னு, அதெல்லாம் ஹதீஸ் எப்படின்னு சொன்னா ரொம்ப விசித்திரமா இருக்கும். அப்படி சொல்லும் போது மக்கள்லாம் பரவசம் அடைகிற மாதிரி இருக்கும், அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்கிற ரெக்க கட்டிக்கிட்டு அதெல்லாம் பொறுக்கி எடுத்துப்பாங்க. இந்த ஹதீஸை இமாம் சுயூத்தி பதிவு செய்திருக்கிறார்கள். ஆமா, பதிவு செஞ்சிருக்காரு தான். எங்க பதிவு செஞ்சிருக்கிறாரு? புரிஞ்சா இல்லையா? புரியல உங்களுக்கு? பொய்யான ஹதீஸ்னு பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஆனா இங்க பயான்ல ஜும்மால பேசுறது எப்படி? இந்த ஹதீஸை இமாம் சுயூத்தி பதிவு செய்திருக்கிறார்கள்,
இந்த ஹதீஸை இப்னுல் ஜௌசி பதிவு செய்திருக்கிறார்கள். ஆமாங்க, பதிவு செஞ்சாருந்தாங்க. எங்கங்க பதிவு செஞ்சாரு? நீ எடுத்துக்க கூடாதுங்கிற கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஆனா மக்களை விசித்திரமான செய்திகளை சொல்லி தன் பக்கம் கவரணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி செய்யறது. இவங்க பேர் தான் காஸ் என்று இவங்களுக்கு முந்தைய காலத்தில் சொல்லப்படும். காஸ், கஸ்ஸாஸ், காஸ்ன்னு சொல்லி. அப்ப ஜியாத் நுமைரிங்கிறவர் சொல்றாரு, ஷாபானுடைய அந்த நிஸ்ஃபுடைய இரவனுடைய நன்மை லைலத்துல் கத்ருடைய இரவின் நன்மையை போல என்று சொல்வதாக தான் கேட்டேன் என்று இப்னு அபி முலைக்காவுடைய மாணவர் இப்னு அபி முலைக்காட்ட சொல்றாரு. அப்ப இந்த பிரச்சனை இப்ப உருவாகல, அங்கிருந்தே ஒரு பிளான் பண்ணி உருவாகி இருக்குது. அப்ப இப்னு அபி முலைக்கா சொல்றாரு, நான் மட்டும் அவர் இப்படி சொல்வதை கேட்டால் அந்த நேரத்தில் என் கையிலே தடி இருக்குமே, ஆனால் அடி அடின்னு அவரை அடித்திருப்பேன். புரிஞ்சா இல்லையா? புரியல. அப்ப என்ன அர்த்தம்? துபாக்கூர், பொய் என்று அர்த்தம். இப்ப பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அந்த சவுண்டு வேற தாங்கல, அதுதான் இங்க வந்து மோதிக்கிட்டே இருக்குது. நான் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன். அந்த பள்ளிவாசலில் போர்டு எழுதி போட்டுக்கிறாங்க, பராத் இரவின் சிறப்பு. லைலத்துல் கதிர் இரவு 1000 மாதங்களை விட சிறப்பு, பராத் இரவு 1000 லைலத்துல் கதிரை விட சிறப்பு. என்னங்க மௌலானா, லைலத்துல் கதிர் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கே 1000 மாசம் தான். ஆனா இல்லாத ஒரு இரவுக்கு எவ்வளவு சிறப்பு? 1000 வருஷம் கூட இல்லை, 1000 லைலத்துல் கத்ரை விட சிறப்பு அப்படின்னு கேட்டதுக்கு, போனா நம்ம என்ன தப்பா பண்ணிட்டோம்? கல் கடைக்கா கூப்பிடுறோம், மது கடைக்கா கூப்பிடுறோம்? மக்களை அமல் செய்ய தானே மௌலானா ஆர்வம் போட்டுறோம். இந்த கீழே அல் ஹதீஸ்னு போட்டுக்கிறீங்களா மௌலானா? அல் ஹதீஸ்ன்னு தானே போட்டோம், ஹதீசுர் ரசூல்னா போட்டோம். எப்படி? அல் ஹதீஸ்னா அதுக்கு ஒரு அர்த்தம் செய்தின்னு இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நான் போட்டோம், ஹதீஸ் செய்தி. ஆமா, நான் சொன்னாலும் செய்தி தானே அது அப்படிங்கிறார். எவ்வளவு அயோக்கியத்தனம்! மக்கள் என்ன நம்புவாங்க கீழே அல் ஹதீஸ்னு போட்டா? என்ன மௌலானா இப்படி போட்டுக்கிறீங்க? எங்கேயாவது ஒரு கிதாபில் இருக்கு மௌலானா கண்டிப்பா இப்படி? யா அல்லாஹ், எவ்வளவு துணிஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு ஃபின்னார். என் மீது யார் வேண்டும் என்று பொய் சொல்வானோ அவன் தனது இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சொன்னாங்க. என் மீது நீங்கள் பொய் சொல்வது உங்களில் ஒருவர் மீது சொல்லக்கூடிய பொய்யை போன்ற அல்ல, பயங்கரமானது பாவத்தால். புரியுதா? அப்துல்லா இப்னு முபாரக் இவங்களும் ஒரு பெரிய ஹதீஸ்களை அறிஞர். அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த ஷாபானுடைய நிஸ்ஃபு இரவுல, இங்க ஒரு விஷயத்தை கவனிங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தையில எல்லாத்துலயும் எதுதான் வருது? நிஸ்ஃபு ஷாபான், நிஸ்ஃபு ஷாபான் தான் வருது. எது வரல? இந்த பர்ரத்துங்கிறதே வரலங்க. புரியுதா? உருதுல பராத் என்ன தெரியுமா அர்த்தம்? பராத் போறது தெரியுமா? இந்த வந்து பொண்ணு கல்யாணம் பண்ண உடனே அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வர்றதுக்காண்டி போவாங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து. கல்யாணம் முடிச்ச உடனே பகல்ல கல்யாணம் முடிச்சிடும், ராத்திரியில் போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்காக வேண்டி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு 60-50 பேர் போறாங்க. பராத் ஆரையும் பராத் ஜாரையும்பாங்க. இந்த அவங்களுக்குலாம் தெரியும், உருதுகாரங்களுக்குலாம். என்ன பின்னாடி உட்காந்துருக்காங்க, என்ன என்ன பராத் ஆரையும் பராத் ஜாரையும், அந்த பராத் தான். என்ன ஹதீஸ்ல எங்கேயுமே நமக்கு என்ன கிடைக்கல? இந்த பராத்துங்கிற வார்த்தை கிடைக்கலங்க. அப்ப இந்த லைலத்து நிஸ்ஃபு மின் ஷாபான்ல வந்து அல்லாஹ் இறங்குறதா ஹதீஸ்ல வந்திருக்குது அப்படின்னு அப்துல்லா இப்னு முபாரக் கிட்ட சொன்னவனே, யா லஈஃப், அட வீணா போனவனே, ஒவ்வொரு ராத்திரியும் தான் அல்லாஹ் இறங்கிட்டு இருக்கிறான். இது என்ன புதுசா லைலத்து நிஸ்ஃபு மின் ஷாபான்ல அல்லாஹ் இறங்குறாங்கிற? எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு இரவுலையும் இரவின் 1/3 பகுதி இருக்கும் பொழுது அல்லாஹ் இறங்குகிறான். 70 சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அதுக்கு உனக்கு முக்கியத்துவம் கிடையாது. தினைக்கு எந்திரிச்சு எப்படிங்க தொழுகிறது? அது ரொம்ப கஷ்டம்ல. இப்படி இந்த கிறிஸ்தவர்கள் மாதிரி ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து கோவிந்தா போட வேண்டியது, கிறிஸ்மஸ் அன்னைக்கு 25 டிசம்பர் அன்னைக்கு வந்து சர்ச்சில் கோவிந்தா போட வேண்டியது, அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி சிம்பிளா ஒரு மார்க்கத்தை சொல்லுங்க நீங்க. அது என்ன தினைக்கு எந்திரிச்சு தாஜத்து தொழுவு சொல்ற மார்க்கம்? அது கஷ்டம்.
ரசூல்லா பேர்ல முகப்பத் இருந்தா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நோன்பு போய் அது எப்படி இடிக்குமே, பட்னியா கிடக்கணுமே. ரசூல்லா பேர்ல முகப்பத் இருந்தா ரசூல்லா பிறந்த நாள் எது? திங்கக்கிழமை. அதுக்கு நோன்பு வைக்கின்றாங்க. அதுக்கு வைக்க மாட்டானோ எவனுமே. ரசூல்லா பிறக்காத ஒரு தேதியில பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டு இருப்பானோ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்காத தேதி என்ன? ரபியுல் அவ்வல் 12. அந்த தேதியில பிறக்கவே இல்லை. அந்த தேதியில உட்காந்துக்கிட்டு மௌலூத் ஓதிக்கிட்டு பொட்டி சோறு. பார்த்தீங்களா எது ஈஸி? புரியல. தினைக்கும் வார வாரம் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறது ஈஸியா, பிற 12ல பொட்டி சோறு திங்கிறது ஈஸியா? பார்த்தான் இவன். 12ல பொட்டி சோறு திங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டான். முதல்ல 12 கிடையாது. புரியுதா இல்லையா? சரி, 12ன்னு வச்சாலும் எந்த 12ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க? அவங்க பிறந்த காலத்தில் உள்ள வருஷத்தினுடைய ரபியுல் அவ்வல் 12ல தானே பிறந்தாங்க. இந்த வருஷம் 12லயா பிறந்தாங்க? என்னையா அறிவாளி? புரியல. எந்த ரபியுல் அவ்வல் 12ல ரசூல்லா பிறந்தாங்க? ரசூல்லா பிறந்த நாள்லாம் எப்படி அது பிறந்த நாள்? புரியுதா இல்லையா? ரசூல்லா ஒரு தடவை தானே பிறந்தாங்க. ஒவ்வொரு வருஷமா பிறந்துகிட்டு இருக்கிறாங்க. பிறந்த கிழமை மீண்டும் மீண்டும் வரும். புரிஞ்சுச்சா இல்லையா? பிறந்த கிழமை மீண்டும் மீண்டும் வருமே தவிர பிறந்த தேதி மீண்டும் மீண்டும் வருமா? உலகத்தில் யாருக்குமே வந்தது கிடையாது. அதனாலதான் எவனாவது பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு சொன்னா அவனை செருப்பால் அடிங்க. டேய், நீ பிறந்த நாள் கொண்டாடலடா, நீ பிறந்த தேதி கொண்டாடிட்டு இருக்கிற. எந்த தேதி கொண்டாடிட்டு இருக்கிற? பிறந்த தேதின்னு கொண்டாடிவிட்டு சொல்றது என்ன? பிறந்த நாள்னு சொல்ற. பிறந்த நாள் எப்படா கொண்டாடுவ நீனு? பிறந்த நாள் என்ன நாள்? வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை தான் இருக்கும். வாரம் வாரம் பிறந்த நாள் கொண்டாடப்படுவா. நீ என்ன கொண்டாடிட்டு இருக்கிற? பிறந்த தேதி மட்டும், அந்த 17 நவம்பரை மட்டும் பிடிச்சிப்பான். டேய், நீ எங்கேயாவது போய் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்கன்னு முடிச்சுங்க, உங்க பிறந்த தேதியை சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு 17 நவம்பர் அப்படின்னு வாயை பேஸ்ட் ஒட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, என்ன செய்வாங்க? உங்களை பாடுவாங்க. என்னடா எழுதுறா, முழுசா எழுதுறா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? புரியல உங்களுக்கு நான் சொல்றது? ஒன்றும் புரியாத மாதிரி சப்புன்னு உட்காந்துருக்கிறீங்க. உங்க பிறந்த தேதியை உங்க ஃபார்ம்ல காலேஜில் ஃபில்அப் பண்ண சொல்றாங்க. பாய், என்னப்பா பிறந்த தேதி? பத்தியா 20 ஆகஸ்ட். தைரியமா சொல்லு. 95 தானா? சின்ன பிள்ளை தானா நீ? சரி, 20 ஆகஸ்ட் 95. இந்த 95 போட்டால் தானே டேட் ஆஃப் பர்த் முழுசாகும். வெறும் 20 ஆகஸ்ட் போட்டால் டேட் ஆஃப் பர்த் முழுசாகுமா? ஆனால் கொண்டாடுறது எப்படி? 20 ஆகஸ்ட் மட்டும் கொண்டாடுவாப்புல. என்ன 20 ஆகஸ்ட் எப்படி கொண்டாட முடியும் நீனு? புரியுதா உங்களுக்கு? இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட என்ன கேட்டார் ஒருத்தர், லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷாபான்ல அல்லாஹ் இறங்குறானே அப்படின்னு ரொம்ப விமர்சனமா கேட்டபோது, அட வீணா போனவனே, ஒவ்வொரு ராத்திரியும் இறங்கிட்டு இருக்காங்களா, எந்திரிச்சு தொழுவிடா நீனு. அது என்னடா லைலத்துன் நிஸ்ஃபுல மட்டும் தனியா நீ தொழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிற? அல்லாஹ் தான் ஒவ்வொரு ராத்திரியும் இறங்கிட்டு இருக்கிறானே. அதான் 70 சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்களே. அதை விட்டுவிட்டு இந்த பராத்திரவு லைலத்து நிஸ்ஃபுன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு புதுசாக வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு பட்டையை போட்ட மாதிரி நல்லா பொட்டி சோரை தின்னுபிட்டு கடைசியில் தொழுவுறேன்னு சொல்லி ராத்திரியில் தொழுதுவிட்டு சுபுவு கிடையாது இல்லையா? லோகர் தொழுகிறானுங்களா? நான் சொல்லுங்க, பராத்திரவுக்குன்னு வந்த மக்கள்ல என்ன மோலானா நான் கேட்குறேன், சுபுகு தொழுகை பெருசா கியாமுல் லைல் பெருசா? சொல்லுங்க. நீங்க தொழுகிற ராத்திரி தொழுகிற தஸ்பீஹ் நஃபில் தொழுகை பெருசா, சுபுகு தொழுகை பெருசா? லோஹர் தொழுகை பெருசா, அது பெருசா? அசர் தொழுகை பெருசா, அது பெருசா? அப்ப எப்ப பிதஅத்தான அமல்களை நீங்கள் கொண்டு வந்தீர்களோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஃபர்ல் என்று அழுத்தமாக சொன்ன ஃபர்துகளை நாசமாக்கி விட்டீர்கள். நீங்களாக உருவாக்கிய பிதஅத்துகளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடுகிறீர்கள். ஒரு காலம் அல்லாஹ் நெருக்கத்தை கொடுக்க மாட்டான். கண்டிப்பாக அல்லாஹ் சாபத்தையும் அல்லாஹ் லேனத்தையும் தான் கொடுப்பான். நீங்க ராத்திரி ஃபுல்லா உட்காந்து தலையை ஆட்டி மண்டையை உருட்டி போய் பாருங்க பள்ளிவாசல்ல. இல்லன்னு ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் எந்திரிச்சுக்கிட்டு, ஒரு கூட்டம் லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு, ஒரு கூட்டம் மண்டையை முட்டும், ஒரு கூட்டம் ருக்குலே இருப்பானுவ. என்னடா ருக்குல இருக்க? ருக்குல சுபான தூக்கி 30 விழுவானுவ. என்ன தொழுறானே அவனுக்கு தெரியாது. தஸ்பீஹ் நஃபில் தொழும்போது யாருக்காவது என்ன தொழுறான்னு தெரியுமா? இமாம் ஜாபாடு இவனுக்கு என்ன நிக்கிறோன்னே தெரியாது. ஏதோ தக்பீர் கட்டிட்டோம் விட்டுட்டு போனா 4 பேர் குறை சொல்லுவானு பயந்துக்கிட்டே நிப்பானு.
இந்த தஸ்பீஹ் தொழுகிறவர்கள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டோம். இப்படி இடையில எப்படிடா போகிறதுன்னு தெரியாமல் தான் நிற்பான். ஏன்னா அதை என்றதுலேயே அவனுக்கு மண்டை காஞ்சி போயிடும். கடைசியில் 15 தடவை அந்த சுபான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தக்பீர் கட்டினவனை 15, அப்புறமா ஃபாத்திஹா சூரா இன்னொரு சூரா ஓதி பிடிச்சவனை 10, ருக்குவில் 10, எந்திரிச்சா 10, சுஜூதில் 10, உட்காந்தவனை 10, திரும்ப 10, இந்த 10 எண்ணி முடிக்கிறதுக்குள்ளார அவன் மண்டையெல்லாம் காஞ்சி கடைசியில் பதில் போருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருப்பான். என்ன ஏன்டா பாதியில் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் கிடையாது, அமலே இல்லை. எந்த அமலையும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லலையோ அந்த அமலின் மீது கோபுரம் கட்டி வச்சு மக்கள் இன்று இதில் வேற துவா, உருக்கமான துவா செய்யப்படும் அப்படின்னு அல்லாவுடைய லானத்தான் இறங்கு இந்த துவா. எந்த அமல்கள் பிதஅத்துகளாக இருக்கிறதோ அந்த அமல்களை செய்யும்போது அல்லாஹ் அந்த இடத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது, லானத்துகள் இறங்கி கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். கண்ணியத்திற்குரிய அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் எடுத்து ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், இன்று சுன்னத்துகளுக்கும் ஃபர்துகளுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை விட இந்த ஒரு போலியான விஷயத்திற்கு, பொய்யான விஷயத்திற்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தை சடங்குகள் சம்பிரதாயமாக ஆக்கிவிட்டார்கள். அதை நாம் உணர வேண்டும். அந்த விஷயங்களை விட்டு நமது மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் சஹீஹான அமல்களை செய்வதற்குண்டான அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.